लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युत पदाम्बुजे युग्मरुग्मव्यामोदगस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैहिकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये मातापिता युवतयः सनया विभूति सर्वं तदेव नियमेन मदन्वयानाम् आद्यशनः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं शरस्य महदा क्वयपट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगी वाहन भक्तांग्रेनु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमनिं प्रणतोऽस्मि नित्यं कलयामि कलित्वं सं कविं लोकदिवाकरं यशगो विप्रकाशाभिरावित्यन्निहदन्तमः वाழிபரகாலன் வாழிகலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வால்வழியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவே நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கான் இடம்பிறகு நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழநூல் துறைகள் அஞ்சிக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சிக்கடலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சககெடுத்தாண்ட தவராஜா பொங்கு புகழ் மங்கையர்கோனி இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குவனம் நீ எனக்கு தா. கார்த்திகையில் கார்த்திகை திருநன்னாள் என்ற நன்னாள் ஆலிநாடன் என்னும் அரட்டமுக்கி என்னும் அடையார்சியம் என்னும் கலியன் என்னும் பரகாலன் என்னும் திருமங்க மன்னன் என்னும் இப்படி பலவாறு கொண்டாடப்படுகிறதான திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களுக்குள்ளே கடைசியாக அவதரித்ததான கடைக்குட்டி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திர தினம். ஆழ்வார்களுக்குள்ளே கடைக்குட்டி அப்படின்னு சொல்லுகிறோம் திருமங்கை ஆழ்வாரை. அவர் மாத்திரமல்ல, ஒரு மகாச்சாரியரும் இதே திருநன்னாளிலே திருவதாரம் செய்திருந்தார். அவர் வேறாதுமல்ல, கலிகன்னி தாசரன்னு சொல்லப்படுகிறதான நம்பிள்ளை. கார்த்திகையில் கார்த்திகை அப்படின்னு சொல்லும் போதே திருமங்கையாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் ஞாபகத்துக்கு வர வேணும், நம்பிள்ளையும் வர வேணும். ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம். இவர்கள் இருவருக்குமே இருக்கக்கூடிய சம்பந்தமோ கண்ணனம்பெருமானுக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமோ நம்பிள்ளைக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமோ அது ஆச்சரியமானது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கார்த்திகையில் கார்த்திகை திருமங்க மன்னனுடைய திருநக்ஷத்திரம் அப்படிங்கிறது. ஆனா பலருக்கும் தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனா சட்டன் அது தோத்தாமலும் இருக்கலாம். நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர், நம்பூர் வரதாச்சாரியர் அப்படிங்கிறது அவருடைய திருநாமம். இப்ப இன்றைய தலைப்பு, இந்த திருநன்னாளிலே கார்த்திக மாதம் கார்த்திக திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொன்னாலே அடியன் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளத்தான் வேண்டும். அடியனுடைய மாதாமகர், அடியனுடைய பிதாமகர் இருவருமே அவதரித்தது கரிமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த பெரியவர்களை பத்தி ஒரு நிமிஷமா சொல்லணும். இன்று நாம் இருக்கும் இருப்புன்னு சொன்னா அவர்களை நினைக்காமல் நான் அடியன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அவர்கள் இருவருமே அவதரித்தது கரிமாணிக்கம்ங்கிற கிராமம். குணசீலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான சிறிய ஊர். அக்ரஹாரத்தோடு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் சன்னிதியோடு இருக்கக்கூடிய திவதேசம் கொள்ளலாம். பல மகாச்சாரியர்கள் அங்கே எழுந்துருளி உள்ளார்கள். பிரதிவாதி பயங்கர வண்ணங்கராச்சாரிய சுவாமிகள் எழுந்துருளி உள்ளார்கள். வெளுக்குடி வரதாச்சாரிய சுவாமி, இப்ப இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருத்தோப்பனார் எழுந்துருளி உள்ளார். ஏன் இப்ப இருக்கக்கூடிய சுவாமியுமே தான் சிறு பிராயத்திலே, சுவாமிக்கு ஒரு 4 வயசு இருக்கலாம், அடியவங்களுடைய குடிசைக்கு சுவாமி பொன்னடி சாத்திருக்காருங்கிற பெருமை உண்டு அடியவங்களுக்கு. கிட்டத்தட்ட 1967 நினைக்கிறேன், அடியனுக்கு தெரியாது. ஆனா அந்த வருஷம் எழுந்துருளி இருக்கிறார்கள். பல வித்வான்கள் எழுந்துருளி இருக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் கூட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறுங்குடி ஜீயர் எழுந்துருளி உள்ளார். பல மகனியர்கள் எழுந்துருளிதான
ஒரு சிறு கிராமம். வைஷ்ணவர்கள் வைஷ்ணவர்களை கொண்டதான அந்த அக்ரஹாரம். அங்கதான் அடியனுடைய பிதாமகர் மாதாமகர் அந்த சந்நிதியிலே கைங்கரியத்தை செய்து வந்தார்கள். இருக்கலாம் ஒரு 1950, 54, 58 கூட இருக்கலாம். அடியனுக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொல்லி அடியனுக்கு ஞாபகம். அப்பதான் திருமங்கையாழ்வாருடைய வைபவம், அவருக்கு திருமங்கையாழ்வார் மேல அத்தா ரொம்ப ஈடுபாடு அடியனுக்காக தான். அதனாலதான் அடியனுக்கு பரகாலங்கிற திருநாமத்தையே இட்டார். அந்த சுவாமி சிவே சேதுவாத்தியார் சுவாமின்னு எழுந்துள்ளிருந்தார். அடியனுடைய பிதாமகர் ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியர் எழுந்துள்ளிருந்தார். அவர் அங்க திருமங்கையாழ்வாருடைய திருமேனியே இல்லாம ததியாராதனை ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா திருமங்கையாழ்வார்னு சொன்னா ததியாராதனத்துக்கு அத்தனை ஒரு பெருமையோ இல்லையோ. பாகவத ததியாராதனம், ததியாரணம். ததியாராதனம்னா என்ன அர்த்தம்? ததியர்களுக்கு ஆராதனம்னு அர்த்தம். பகவானுக்கு ஆராதனம்ங்கிறது திருவாராதனம் பண்ணுவோம். பண்ணும்போதே குறுக்க பல காரியங்களையும் பண்ணிப்போம். ஆனால் ததியர்கள்னு சொல்லப்படுகிற அடியவர்கள்னு சொல்லப்படுகிறதான அவர்களுக்கு ஒரு ஆராதனம் அப்படின்னா அதுதான் பாகவத ததியாராதனம் அப்படிங்கிறது பேர். பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு ஒரு 4 பேருக்கு, 4 பேர்னா 4 பேருன்னு சொல்லணும்னா ஆரெல்லாம், ஏன்னா திருமங்கையாழ்வார் அதுதான் பண்ணார். அவரை உத்தேசம் பண்ணியே அந்த சுவாமி ஆரம்பித்தார். அவருடைய மாமனார் அப்ப சொல்லுவாராம், சுவாமி இப்படி ஆரம்பிச்சுடுது, இது வரப்போற காலத்துல எப்படி நடக்குமோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் அதையும் சொல்லியிருக்காரு. அதை ஆழ்வார் நடத்தி கொள்ளுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் நடத்தினார் சுவாமி. அந்த ததியாராதனத்தை பெருத்த பெருத்த மகனியர்கள் எல்லாம் பொன்னடி சாத்தி இருக்கிறார்கள் அந்த சந்நிதிக்கு. அத்தனை பேரை வரவழைத்து பல இடங்களுக்கு சென்று நிதி உதவிகளை திரட்டி, ஏன்னா ஒரு ததியாராதனம் அப்படின்னு 4 பேருக்கு அமுது செய்விக்க வேணும்னு சொன்னா நிதி வேணும் இல்ல. அந்த நிதியை திரட்டுறதுன்னா பல இடங்களுக்கு போனா தானே நிதி கிடைக்கும். ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தான் மட்டும் பண்ணுவதுங்கிறது ஒரு சுய உணர்வாக போகும். அதுல நமக்கு ஈடுபாடு வராது. நான் பண்றேங்கிற ஒரு கர்வம் கூட வந்து விடலாம். பலரோடு சேர்த்து கொண்டு அதை செய்ய வேணும் என்பதற்காக பல மாநகரங்களுக்கு சென்று, அடியாத்த ரொம்ப சொன்னோம்னா சொப்பிரபாவத்தை சொல்லிட்டு இருக்காருங்கிற மாதிரி தோத்துரும். அதுக்காக அடி சொல்லலை. பல இடங்களுக்கு சென்று திரட்டி 30-40 வருஷங்களுக்கு மேலாக சுவாமி நடத்தினார். அதுல அடியவங்களும் பங்கு கொண்டோம் அப்படிங்கிறது ஒரு பெருமை உண்டு. என்ன சிறு பிள்ளையா இருக்கிற போது அங்க போய் ஆழ்வாருடைய உற்சவத்தை முன்னிட்டு பெரிய பெரிய பந்தெல்லாம் போட்டு வந்து ஆழ்வாருடைய புறப்பாடு, அதுக்கப்புறமா அது பல காலம் நடந்தது. அதுக்கப்புறமா திருமேனியே எழுந்துருளை பண்ணிட்டான். திருமேனி குமுதவல்லி நாச்சியாரோடு அங்கே திருமங்கை ஆழ்வாரை எழுந்துருளை பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு 80களிலே இருக்கலாம். ஏன்னா சுவாமி 58 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் கிட்டத்தட்ட திருமேனியே இல்லாமல் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் திருமேனி எழுந்துருளை பண்ணி, மூலவரை ஏற்கனவே இருந்தார், உற்சவரை எழுந்துருளை பண்ணி அதுக்கப்புறம் திருவாராதனம் திருவாலி திருநகரிக்கு சென்று அதுக்கப்புறம் கும்பகோணம் பக்கத்துல போய் திருமேனியினுடைய வடிவழகு எப்படி இருக்கு. ஏன்னா திருமேனியுடைய திருமங்கை ஆழ்வாருடைய வடிவழகுன்னு சொன்னாலே அது அதி ஆச்சரியமானது. மாமனிகள் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார்கள். அப்ப அவ்வளவு தூரம் அதுல ஈடுபட்டு பாகவத ததியாராதனம் அப்படிங்கிறது ஈடுபட்டு அதை செய்தார். அவரை ஞாபகப்படுத்தி கொள்ளுவோம். அந்த சுவாமிக்கு பெருமை என்னன்னா, அவரும் கார்த்திகை நட்சத்திரத்துல திருவுதாரம் பண்ணார். மாதம் என்னமோ வேறு, கார்த்திகையிலே திருவுதாரம் பண்ணினார். அந்த சுவாமி அதே போல அவர் திருநாட்டுக்கு அலங்கரித்ததும் அதே கார்த்திகை மாசத்திலே. கைசிக ஏகாதசி நேற்றைய தினம் ஏகாதசி அன்றுதான் அவர் திருநாட்டுக்கு ஏகினார். துவாதசி அன்னைக்கு தான் அவருடைய திருமேனி தகனம் செய்யப்பட்டது. அப்பேற்பட்ட உயர்ந்தவர். அவருடைய குடல் துவக்காலே நாங்கெல்லாம் இன்னைக்கு ஏதோ இருக்கோம் என்று சொல்லிக் கொள்ளலாம்.
அவர்களுடைய குடல் துவக்கினாலேதான் ஏதோ வாழ்ந்து கொண்டு உள்ளோம் அப்படிங்கிற ஒரு பெருமை உண்டாடி உங்களுக்கு. ஏன்னா நம்மளை பத்தி சொல்லிட்டோம்னா ஏதோ இவரை பத்தி சொல்லிக்கிறார், அவருடைய திருவடி நிழல்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா எங்களுக்கு பெருமைதான். அப்பேற்பட்டவர்கள் தனக்கென்னு ஒரு பெருமை வேண்டா, ஆழ்வாருக்கு பெருமை வேணுங்கிறத அத்த உணர்ந்து செய்தவர்கள் அவர்கள். அவரையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். இப்போ திருமங்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணதும் கார்த்திகை, நம்பிள்ள அவதாரம் பண்ணதும் கார்த்திகை. ஆழ்வார்களுக்குள்ளே கடைக்குட்டி ஆழ்வார்னு சொல்லப்படுகிறதான இந்த ஆழ்வார் கிட்டத்தட்ட கலியுகம் தொடக்கமாக 500 வருஷத்துக்கு உள்ளாவே ஆழ்வார் எல்லாருமே புறப்பட்டே போயாச்சு. கலியுகம் இன்று தொடங்கினதுன்னா என்னைக்கு தொடங்கிது? நம்மாழ்வார் அவதாரம் கலியுகம் தொடங்கி 42ஆம் நாள். இப்ப கலியுகம் தொடங்கி 5125 வருஷங்கள் ஆயிடுத்து. 5125 வருஷம் ஆயிடுது கலியுகம் பிறந்து. இதுக்கு முன்னாடி போனோம்னா முதல் வருஷம் கலியுகம் தொடங்கி முதல் வருஷம் ஆரம்பிக்கும் இல்லையோ, அந்த ஆரம்ப வருஷத்திலே 42வது நாளே நம்மாழ்வாருடைய அவதாரம். திருமங்கை ஆழ்வாரை சொல்லணும்னா திருமங்கை ஆழ்வாரை மத்தரும் சொல்ல முடியாது, நம்மாழ்வாரை சொல்லித்தான் இவரை சொல்லி ஆகணும். எப்படி எனில் விஷதவாக் சிகாமணிகளான இருக்கக்கூடிய மணவாள மாமணிகள் தன்னுடைய உபதேச ரத்ன மாலையிலே தெரிவிக்கிறார். மாறன் படித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூர் அவதரித்த வீருடைய கார்த்திகனால் என்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலத்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரத்தை தெரிவிக்கிறார் மணவாள மாமணிகள். மாறன் படித்த தமிழ்மறை, மாறன் அப்படின்னு சொல்லப்படுகிறதான நம்மாழ்வார். மாறன் அவருக்கு ஏன் பேருனா, உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை போலே அல்லாமல் தன்னுடைய சுபாவத்தாலே மாறி நின்றபடியினாலே, குழந்தைகள் எல்லாம் இந்த உலகத்துல பிறந்தா அழுகும், எல்லா குழந்தையும் அழுகும், எல்லா குழந்தையும் பிறந்தவொடனே பாது சாப்பிடும் தாயாரிடத்துல. இது ரெண்டும் பண்ணாமல் இருந்தபடியினாலே ஆழ்வார். இது ஒண்ணு வச்சுக்கலாம். மற்ற குழந்தைகள் எல்லாம் கீழே வந்து பிறக்கிற பொழுது அஞ்ஞானத்தோடே பிறக்கிறது. ஆனா நம்மாழ்வாரோடு இங்க கீழிறங்கி வந்து பிறக்கிற பொழுதே ஷடம் என்கிற வாயுவை கோபித்துக் கொண்டு தான் ஞானத்தோடே அவதாரம் பண்ணினபடியினாலே மாறன் என்று சொல்லுகின்றோம். மாறன் என்று சொல்லுகிறோம், ஷடகோபன் என்று சொல்லுகிறோம், பராங்குஷமுனி என்று சொல்லுகிறோம், குழந்தமுனி என்று சொல்லுகிறோம். இப்படின்னு பல திருநாமங்களை கொண்டவர் நம்மாழ்வார். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அது வேதத்தை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். வேதம்ங்கிறது அனாதி, ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, ஏதோ ஒரு காலத்திலே எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டதுங்கிறது வேதம். அந்த வேதம் எல்லாரும் சேவிக்க முடியாதுங்கிற ஒரு குறை உண்டு இல்லையோ, அந்த குறை தீரவேதான் ஆழ்வாருடைய அவதாரமே ஆயிற்று. இன்னார் என்று பார்க்காமல் எல்லோரும் இதை சேவிக்கலாம் அப்படிங்கிற கிரமத்துலதான் ஆழ்வார் மாறன் பணித்தார் தமிழ்மறை. மாறன் சொல்லப்படுகிற நம்மாழ்வார் சொல்லி போந்தார். தமிழ்மறைன்னு சொல்லப்படுகிற திராவிட வேதம் என்று சொல்லப்படுகிற தமிழ்மறையா 4 வேதங்களுக்கு சமமாக 4 பிரபந்தங்கள் அருளினார் நம்மாழ்வார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு 4 பிரபந்தங்களை அருளினவர் நம்மாழ்வார். திருவிருத்தம்னு ஒரு பிரபந்தம், திருவாசிரியம்னு ஒரு பிரபந்தம், பெரிய திருவந்தாதின்னு மத்தொன்னு, திருவாய்மொழி சாமவேத சாரம்னு சொல்லப்படுகிறதான பெருத்த பிரபந்தம், கடைசியான பிரபந்தம் நம்மாழ்வாருடையது. ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, அதர்வண வேதம் என்ன, சாமவேதம் என்ன, இந்த 4 வேதங்களுக்கு சமமாகத்தான் ரிக்வேதத்துக்கு சமமாக திருவிருத்தமும், யஜுர்வேதத்துக்கு சமமாக திருவாசிரியமும், பெரிய திருவந்தாதி அதர்வண வேதத்துக்கு சமமாகவும் சாமவேத சாரமாகத்தான் திருவாய்மொழி கொடுக்கப்பட்டது. பிருகதாரண்ய உபனிஷத்துக்கள் என்ன, சாந்தோக்கிய உபனிஷத்துக்களிலே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் ஆழ்வார் 1102 பாசுரங்களாலே பறக்க சொன்னார் இந்த உலகத்துக்கா. ஆழ்வார் அவதரித்ததே இந்த உலகமே உய்ந்து போக வேணும். ஒரு ராமன் பிறந்தான், ஒரு சூரியன் அவதரித்தான், சூரியன் பிறந்தான் அப்படின்னா லோகத்துக்கு வெயில் வெளிச்சம் தான் கொடுக்க முடியும். ஆனா
ராமன் பிறந்தான்னு சொன்னா ஏதோ அயோத்தியில் இருக்கக்கூடிய வாழ்மக்கள் ஏதோ ஒரு லோகத்துக்கு கூட்டி கொண்டு சொன்னான் அப்படின்னு சொல்லாமே தவிர உலகத்தையே உஜ்ஜீவித்தானா என்று சொல்ல முடியாது. ஒரு கண்ணன் பெருமான் அச்சுதபானுன்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் அவதரித்தானே சந்திரவம்சத்திலே, இந்த உலகத்தையே உஜ்ஜீவிப்பித்தானா அப்படின்னு சொன்னா புறப்பட்டு சென்னதே தனியாக. இதுதான் ராமனுக்கும் கண்ணனுக்கும் இருக்கக்கூடிய பெருத்த வாசி. ராமன் அவதாரம் பண்ணி தான் புறப்படும் போது அந்த அயோத்தி வாழ் மக்களை மாத்திரம் சாந்தானிக லோகம் அப்படின்னு வைகுண்டத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு லோகத்துக்கு கொண்டு சென்னான்ற பெருமை ராமனுக்கு உண்டு. அன்னு சராசரங்களை வைகுந்தத்தே தீ என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆனா கண்ணன் பெருமான் பிறந்த போதும் துக்கம், புறப்படும் போதும் துக்கம். ஆருக்கு? நமக்கு தான். கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான்னு ஆழ்வார் கொண்டாடுகிறாரே தவிர கண்ணன் பிறந்தது எல்லாரும் போல நம்ம எல்லாம் குழந்தை பிறந்த போது நம்ம தாயார் தோப்பனார்லாம் சோபனம் சொல்லியிருப்பாளோ இல்லை, எல்லாரும் வீட்டுல அவாவா வீட்டுல போய் சக்கரை கொடுத்துருப்பாளோ இல்லையோ? கண்ணனுக்கு கொடுக்க முடிந்ததா? இல்லையே. கண்ணனுக்கு மாத்திரம் வசுதேவருக்கும் தேவகிக்குமாக கண்ணன் திருவதாரம் பண்ணினானே, அப்ப உலகத்துக்கு தெரியும்படியாக சொல்ல நேர்ந்ததான்னா முடியல. அவன் ஏற்கனவே மக்கள் அறுவடை கல்லிடமோதன்னு 6 குழந்தைகளை கொண்டுட்டான். அப்படி இருக்கிற போது கண்ணன் பிறந்தான்னு சொன்னோம்னா போச்சு. அதனால அது கூட சொல்ல முடியலையே. நம்முடைய பிறப்பை காட்டிலும் கண்ணன் பெருமானுடைய அவதாரம் வெளியில சொல்லிக் கொள்ள முடியாமல் இருந்ததேங்கிற ரொம்ப வருத்தம். ஆனா ஆழ்வார், பெரிய ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடுகிறார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் வந்து கலந்து அலராயித்தேன்னு கண்ணன் பிறந்ததே திருக்கோட்டியூர்ல தான் பிறந்தாருங்கிறார். நமக்கு தூக்கி வாரி போடும். நமக்கே தெரியுது ஆழ்வார் இப்படி எல்லாம் சொல்றாரு, நமக்கு தோடும். கண்ணன் பிறந்தது எங்க தெரியுமா? இங்கதான் திருக்கோட்டியூர்ல தான் பிறந்தார். கோஷ்டிபுரம்னு பேரு அது. ஏன்னா ராமாவதாரம் முடிஞ்சுட்டு கிருஷ்ணாவதாரம் பண்ணணும். அப்ப எங்க பண்ணலான்னு எல்லாம் ஒரு ஆலோசனை. நிறைய ராட்சசாலாம் நிறைய பெருக்கப்பட்டா அவளெல்லாம் முடிக்கணும். அதுக்கு வேற யாரும் முடியாது, கண்ணன் தான். எம்பெருமான் பகவான் நாராயணனைத்தான் வரவழிக்க வேணும்னு சொல்லி பார்த்தா, அதனால எல்லாருமா கூடி சேர்ந்து முடிவெடுத்த இடம்தான் கோஷ்டிபுரம். எல்லாருமா சேர்ந்து கூடி முடிவெடுத்தாலும் இல்லையோ ஒரு மீட்டிங் போட்டு இங்கதான் கண்ணன் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு இந்த ஊர்ல பெருமாள் அவதாரம் பண்ணியே ஆகணும்னு முடிவெடுத்தாலும் இல்லையோ. அதனால ஆழ்வார் பார்த்தார், வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தான் அப்படின்னு அவர். அத்தனை பெருமை. கண்ணன் அவதாரம் பண்ணினா அவர் ஆரையான மோட்சத்துக்கு கொண்டு போனாருன்னா போல. பிராபாச கஷேத்திரத்திலிருந்து மேற்கு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடியதான திவதேசம், அந்த திவதேசத்திலேருந்து புறப்பட்டது தனி ஒரு ஆளா புறப்பட்டார். ஆரையும் பக்கத்துல அண்டவில்லை. நீங்கள்லாம் நான் பிறந்து என்னை எத்தனை பாடுபண்ணீள். பெருமாள் திருவுள்ளம் பத்தினாலும் தெரியாது, அப்படி பண்றதுக்கு இல்லை. ஆனா எம்பெருமான் புறப்பட்டு சென்னது தனியா. அவரே ஒரு இடத்துல பகவத்கீதையில சொல்றார், ரொம்ப அவருக்கு துக்கம் உண்டா சந்தோஷம் உண்டானா அவருக்கு எதுவுமே கிடையாது இல்லையோ. எனக்கு பிரியமானவனும் ஆறு இல்லை, எனக்கு துரோகியும் ஆறு இல்லைன்னுட்டார். அவர் எல்லாருக்கும் சமந்தான். சமூகம் சர்வபூதேஷுன்னு சொல்லும்படியாகத்தான் எம்பெருமான் எல்லாருக்கும் நான் சமம். அவரே ஒரு இடத்துல சொல்றார், அவஜானந்திமா மூட்டாக மனுஷந்தனுமாஸ்ரதம் பரம்பாவம் அஜானந்தா மம பூதமகேஸ்வரம். நான் தான் இந்த லோகத்துக்கே மகேஸ்வரன் என்று தெரியாமல் என்னை போய் ஒரு இடப்பிள்ளைன்னு எல்லாரும் ரொம்ப மட்டமா பேசுறா பத்தேலா அப்படின்னு பெருமாளுக்கே ஒரு வருத்தம் ஏற்பட்டது. அதே சொல்லிக்கிறார் அதுல பகவத்கீதையில. அப்ப அந்த கண்ணன் அவதரித்தானே புறப்பட்டு சென்னது எத்தனை பேரை கூட்டு போனார்? ராமநாத ஏதோ பக்கத்துல இருக்கிறவளை கூட்டு போயிட்டார். கண்ணன் கூட்டு போனாரானா போவே இல்லை, தனி ஒரு ஆளா புறப்பட்டார். அப்ப அவர் இந்த ஞானத்தை பகவத்கீதை கொடுத்ததோடு சரி, அத்தையும் மறந்து போயிட்டான் அர்ஜுனும். அவன் குருக்ஷேத்திரத்துல போய் நின்று கேட்டுட்டானே தவிர ஆமா ஆமா ஆமான்னு நானே தவிர கடைசியா அத்தை மறந்து போயிட்டேன். அர்ஜுனா எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். கண்ணா மறந்து கொடுத்துனார். சொல்லி கொடுத்து வாழ்க்கை மறந்து கொடுத்து சொன்னா எப்படி இருக்கும் சொல்லவாளுது. அடியனே சொல்லிட்டு இருக்கேன், சுவாமி அதுவா நம்பிள்ளையா அப்படின்னு சொன்ன மாதிரியே தெரியலையே அப்படின்னு போச்சுப்பா. நம்ம ஒரு நாள் சொல்லி ஒன்னும் 6 கேட்டுக்கொள்ள போறது அப்படின்னு நமக்கு தோணுமோ இல்லையோ. அதே போல அர்ஜுனன் 6 கேட்டானா என்னன்னே தெரியல, மறந்து போச்சுன்னா திரும்ப சொன்னார் ஒருத்தரும். அதுக்காம சொன்னார், நமக்கு என்ன அலுப்பு வந்துருமோ, கண்ணனுக்கு அலுப்பு வரல சொன்னார் திருப்பி.
அப்ப ஆரையும் கூட்டிட்டு போல. ஆனால் நம்மாழ்வாருடைய அவதாரத்தாலே தான் ஆதித்ய ராமதிவாகர அச்சுதவானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வத்தி விஜயாத போது கமல மலர்ந்தது பகுலபூஷண பாஸ்கரோதயத்திலேன்னு அழிமணவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய ஆச்சாரிய ஹிருதயம்னு உயர்ந்த கிரந்தம், அந்த கிரந்தத்தில் தெரிவிக்கிறார். பிள்ளைலோகாச்சாரியருடைய திருத்தம்பியார். ஆதித்யன் பிறந்து பிரயோஜனம் இல்லை, ராமதிவாகரன் பிறந்து ஏதோ சுமார், அச்சுதபானுங்கிற கண்ணன் பிறந்து ஏதோ சுமார், நம்மாழ்வார் ஒருத்தர் பிறந்தார் பார்த்தா எல்லாருக்கும் உஜ்ஜீவிப்பதற்கு ஹேதுவாகத்தான் 4 பிரபந்தங்களை தமிழ் மறையாக கொடுத்து போந்தார் பெருமையை சொல்றார். அப்படி கொடுத்தது நம்மாழ்வார். இந்த வேதத்துக்கு அங்கங்கள் உண்டு. அங்கங்கள் அப்படின்னா வேதம்னு சொன்னோம்னா அது 4 வேதம் இருக்கு. அதுக்கு இன்னென்ன அங்கங்கள் பாகங்கள் தனித்தனியா உண்டு. சீக்ஷான்னு ஒரு பாகம் அங்கம். சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருத்தம், கல்பம், ஜோதிஷம் அப்படின்னு 6 அங்கங்கள். சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு 6 அங்கங்கள் வேதங்களுக்கு உண்டு. வேதத்துக்கு சமமாக நம்மாழ்வாரும் வேதாங்கங்களுக்கு சமமாக திருமங்கையாழ்வாரும் தான் பிரபந்தங்களை அருளினார்கள். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புதுசா இருக்கும் இல்லையா? வேதத்துக்கு சமமாக நம்மாழ்வார் 4 பிரபந்தத்தை கொடுத்தாருன்னு கூட தெரிஞ்சிருக்குமா இருக்கும். வேதத்தினுடைய அங்கங்களுக்கு சமமாகத்தான் சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருத்தம், கல்பம், ஜோதிஷம்னு 6 அங்கங்களுக்கு சமமாகத்தான் திருமங்கையாழ்வார் 6 பிரபந்தங்களை அருளினார். பெரிய திருமொழி என்ன, திருக்குறுந்தாண்டகம், திருவிழுக்கூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருடந்தாண்டகம்னு 6 பிரபந்தத்தை அருளினார். இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு இருக்கிற பெருமை இருக்கே, அவர் திருமங்கை ஆழ்வார் அவதாரமே ஒரு பெருமை. அவர் அதுக்கு மேல குமுதவல்லி நாச்சியார திருக்கல்யாணம் பண்ணது ஒரு பெருமை. அவர் அப்பவே சட்டம் போட்டார். குமுதவல்லி நாச்சியாரனுடைய கோரிக்கை என்னன்னா, நீ பண்ணணும், பண்ணாதான் கல்யாணமே பண்ணி போயிட்டான். இன்னைக்கு பெண்கள் சொல்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு சொல்றதெல்லாம் லௌகீகத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. ஆனா குமுதவல்லி நாச்சியார் சொன்னது அன்னைக்கே, நம்ம திருமங்கை ஆழ்வாரை சேவிக்கணும்னா குமுதவல்லி நாச்சியாரோடு சேவிக்கணும், தனியா இருந்தாக்க பெருமை இல்லை. அப்ப அவளால்தான் திருமங்கை ஆழ்வாருங்கிற ஒருத்தர் ஆழ்வாருடைய பிரபாவமே தோத்தித்துங்கிற பெருமை அவருக்கு உண்டு. எல்லாருக்கும் தெரியும். திருக்குறையலூருங்கிற திவ்ய கஷேத்திரம், திருக்குறையலூருங்கிறது ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். இன்னைக்கு சீர்காழி பக்கத்துல போய் சேவிச்சோம்னா 11 திவதேசங்கள் பக்கத்துல அத்தனை ஆச்சரியமான திவதேசங்கள். திருக்குறையலூர் அப்படிங்கிற திவதேசம். எம்பெருமானார் தான். எம்பெருமானார் பொதுவா சொல்லுவோம், எல்லாம் சம்ஸ்கிருதத்திலே நிறைய சொல்லிவிட்டாரு சொல்லுவோம். ஆனா தனியன் சாதித்துள்ளார் திருமங்கை ஆழ்வாருக்கா. வாழிபரகாலன், வாழிபரகாலன், வாழிகலிகன்னி, வாழி குறையலூர் வாழ்வேந்தன், வாழியரோ மாயோனை வால்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவே அப்படின்னு தெரிவித்திருக்கார். அந்த ஆழ்வார் கலியுகம் பிறந்த 500 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே கடைசி ஆழ்வார். முதலாழ்வார்கள் ஆரம்பிச்சோம்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமகை ஆழ்வார், இந்த 4 ஆழ்வாரும் துவாபர யுகத்திலேயே கடைசியில புறப்பட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் திருமிஷை ஆழ்வார் 4800 வருஷம் இருந்தாங்கிறா. அவருக்கு கலியுகத்திலேயே இருந்திருக்கார். துவாபர யுகத்திலேயே இருந்து கலியுகத்திலேயே இருந்து. அப்ப 4 ஆழ்வார்கள் இதுக்கு முன்னாடி யுகத்திலே அவதாரம். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் தொடக்கமாகத்தான் கலியுகத்துல அவதாரம். நம்மாழ்வார் என்ன, அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார் என்ன, குலசேகர பெருமாள் என்ன, அதுக்கப்புறமா பெரியாழ்வார் என்ன, அவருடைய திருக்குமாரத்தியான ஆண்டாள் என்ன, தொண்டரடிப்புடி ஆழ்வார் என்ன, திருப்பான் ஆழ்வார் என்ன, திருமங்கை ஆழ்வார் என்ன. நாளைக்கு அடுத்தது திருப்பான் ஆழ்வாருடைய அவதாரம். கார்த்திகையில் கார்த்திகை திருமங்கை ஆழ்வார், கார்த்திகையில் ரோஹிணி திருப்பான் ஆழ்வார். ஆஹா, அவதாரம் அவர் அங்கே செய்தார். அந்த ஆழ்வார் ரொம்ப நிறைய ஒரு சண்டை போடக்கூடிய அளவுக்கு நல்ல சக்தி. அவரை பார்த்தாலே ஒரு திருமேனிக்கே ஒரு வசீகரமான திருமேனியை பெற்றவர், ஆச்சரியமான திருமேனியை பெற்றவர். அவர் வளர்ந்துட்டே இருந்தார். நிறைய போர் பயிற்சி நன்னா என்ன எல்லாம் கத்துட்டார். அங்க குறையலூர், அதாவது அங்கேயே
அந்த அந்த நாடுக்கே ஆலிநாடுன்னு பேர், அந்த பக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரெல்லாம் ஆலிநாடுன்னு சொல்லுவா. திருவாலி திருநகரின்னு சொல்லுவார்கள். அதான் இருந்தார். அவருக்கு ஒரு நாள் இப்படி வரும்போது திருவள்ளக்குளம் அப்படிங்கிறது பேர் க்ஷேத்திரம். திருவள்ளக்குளம்ங்கிறது பெருமான் ஆச்சரியமா ஆழ்வார் மங்களாதாரன் அண்ணா அடியேனரை களையாயேன் மங்களாதாரம் பண்றார். அண்ணா அப்படிங்கிறார். அந்த பெருமாளை பார்த்து சீனிவாச பெருமாள் ஆச்சரியமான சிலை. பக்கத்திலே ஒரு புஷ்கரணி, பெருத்த புஷ்கரணி. உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல அங்கதான். அப்ப அந்த பெருமாள் அங்க வருகிற பொழுது அந்த புஷ்கரணியில நிறைய பேர் வில்லு பயிற்சி, வாழ் பயிற்சி, குதிரை ஏற்றம், ஆனை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கார். அவர் ஒரு சின்ன குறுநில மன்னனாகவே வாழ்ந்தார் இல்லையா? அப்ப அவர் அங்க வருகிற பொழுது ஒரு சின்ன பெண், அழகான பெண் ஒத்தி அங்க நிறைய பேர் போட்டியா நிறைய பேர் தீர்த்தமாடிட்டு இருக்கா. அந்த பெண்ணை பார்த்தோம்னா ரொம்ப ஆசை வந்துருக்கு. இவ்வளவு திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அது ஒரு மருத்துவனுடைய பெண்ணாக வளர்க்கப்பட்டிருந்தார். அவள்கிட்ட போய் கேட்கிறார், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு. உடனே பண்ணிக்கலாம், அடி பொண்ணை கொஞ்சம் கேட்கணும். இன்னைக்கு எல்லாம் சொல்ற பார்த்தா அங்க ஆரம்பிச்சது, அங்கதான் கேட்டிருக்கா. உடனே அப்ப சொன்னா என்ன கேட்கணும்னு அவ பெண் வந்தாள். அவ சொல்றா, நேரம் சொன்னா, ஒரு சீவெட்டவன் தான் திருக்கல்யாணம் பண்ணிப்பேன். எப்படி ஆண்டாள் சொன்னாலோ, மானிடவர்களுக்கு இந்த வேச்சுப்படில் வழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு சொன்னாலோ இல்லையோ, மனுஷாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீரோ ஆழ்வியே ஆறு அப்பாட்ட நானே பாசோத்திர பாட்டு இருக்காளோ இல்லையோ, மானிடவர்களுக்கு இந்த வேச்சுப்படில் வழகில்லேன் கண்டாய் மன்மதனே பண்ண மாட்டோம். ஆருக்கு போகும்? எம்பெருமான் அவனுக்கு துறைக்கோனுக்காகவே என்னை சேர்த்திடுமின் அப்படின்னு உயிர்த்திடுமின், பிருந்தாவனத்துக்கு என்ன உயிர்த்திடுமின் அப்படின்னு பாடுறாளு தன்னுடைய பதிகத்துல. அப்ப அதே போல இவ சொல்றா, ஒரு சீவைட்டவனுக்கு தான் திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவன்கிட்ட தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா. ஸ்ரீவைட்டவனானோன்னு இவர் பாக்குறார். ஏன்னா இவருக்கு நீலன் அப்படிங்கிற பேர். திருமேனி பார்த்தோம்னா கருத்த திருமேனியா இருப்பான். அவருக்கு ஒரு மாதிரி நீளம்பாஞ்சு இருக்கிற மாதிரி, கருப்பிலே கொஞ்சம் ரொம்ப கருத்து இருந்ததுன்னா கொஞ்சம் நீளம்பாச்சாம இருக்குமோ இல்லையோ, அதனால நீலன் பேர் வச்சுட்டோம். அம்மாப்பா நெகு 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 ஜோரா இருப்பான். கருப்பு இருந்தாலும் அந்த கருப்புல இருக்கக்கூடிய அழகு வெளுப்புல வராது. கருப்பா இருக்கிறவாளுக்கு தான் நல்லா வைரம் வைடூரியம் எல்லாம் போட்டா நல்லா எடுப்பா இருக்கும். வெளுத்த வாழை போட்டோன்னா ஏதோ சுமாரா இருக்கும். அப்ப இவர் கருத்த திருமேனியோடு ரொம்ப வசீகரத்தோடு இருக்குன்றபடினால அவரை பார்த்துட்டு சொன்னா, இல்லையே சீவெட்டவனுக்கு தான் திருக்கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும்டா. பஞ்சசம்ஸ்காரம் ஸ்தாபகா புற்றஹா ததா நாம மந்திரோயாகஸ்ய பஞ்சமஹான்னு சொல்லுது சாஸ்திரம். ஸ்தாபம் அதாவது சங்கு சக்கர லாஞ்சனங்களை பொறித்து கொண்டு, புன்றஹா திருவன்காப்புகளை சாத்தி கொண்டு, ததா நாம ஒரு திருநாமத்தை ஏறிட்டு கொண்டு, தாசிய நாமத்தை ஏறிட்டு கொண்டு, மந்திரங்களை நன்னாக அத்தை ஆச்சாரியன் உபதேசிக்க அத்தை தெரிந்து கொண்டு, அதுக்கப்புறம் அவரவர்கள் கிரகத்திலே பெருமானுக்கு திருவாராதன கைங்கரியத்தை பண்ண வேணுமாக 5 காரியம் சொல்லியிருக்கான். ஸ்தாபகா சங்கு சக்கர லாஞ்சனம், புன்றஹா திருவன்காப்பு, துவாதச திருநாமங்களை சாத்தி கொண்டு, ஸ்தாபகா புன்றஹா ததாநாம ஒரு தாசிய நாமத்தை ஏறிட்டு கொண்டு, மந்திரங்களை ஆச்சாரிய உபதேசிக்கத்தை கிரகித்து கொண்டு, அதை நிச்சலும் உச்சரித்து கொண்டு சேவித்துக் கொண்டு, யாகம் யாகஸ்ய பஞ்சமஹா யாகம்னா ஏதோ ஹோமகுண்டத்தை வளர்த்து பண்றதுங்கிறது. பெருமாளுக்கு நித்தப்படி சாலகிராமூர்த்திக்கு திருவாராதனம் பண்றதுதான் யாகம். சுவாமி புதுசா சொல்றாரு, புதுசல்ல பழசுதான். யாகம் என்பது அவரவர்கள் இல்லத்திலே ஸ்ரீமூர்த்தி சாலக்கிராம திருமேனியை எழுந்துருள பண்ணி, முக்திநாதல பெருமாள் எடுக்கிற சாலக்கிராமம் அடை நெஞ்சேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த சாலக்கிராம திருமூர்த்தியை எழுந்துருள பண்ணி அவருக்கு நிச்சயம் திருவாராதனம் பண்றது, அதுதான் யாகமாக கொள்ளப்படுகிறது. அப்ப இதெல்லாம் பண்ணணும், பண்ணின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாவும் பஞ்சசம்ஸ்காரம் ஆயிருக்கணும்டா. இவர் பார்த்தாரு, சரி பண்ணுலாம். அடுத்து சொன்னா பாகவத ததியாராதனத்தை பண்ண வேணும் அப்படின்னுடா. பாகவத ததியாராதனம் பண்ணணும்னா பாகவத ஆளுக்கு இப்ப அதுதான் முக்கியம். ததிய ஆராதனம், பகவானுக்கு ஆராதனை எல்லாரும் பண்ணிடுவா. பாகவத ஆளுக்கு பண்றதுன்னா அப்பதான் சொணக்கமே வரும். அவரு நம்மள மாதிரி சாப்பிட்றாருன்னா, அவரு நம்மள மாதிரி உடுத்திக்கிறாருன்னா, அவரு நம்மள மாதிரி தங்கம் சங்கிலி சரப்பளி எல்லாம் போட்டுக்கிறாருன்னா, அவரு என்ன போலதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னா, அவரு என்ன போலதான் குழந்தைகள்லாம் பெத்துட்டு இருக்காருன்னா, அவருக்கும் வண்டி காடினா ஆசைதான் இருக்குன்னா, அப்ப அவரை நான் எப்படி வசதியா பேசுறது? பேச முடியாது இல்ல. நம்மளே ஆறாவது பணம் இருந்தா ஒரு மாதிரி பேசுவோம், பணம் இல்லாதவனா சுமாரா பேசுவோம்.
அவளை முகமே பார்க்க மாட்டோம், அவளை வந்து பேசுறோம். பணம் இருக்கிறவள நம்ம போவோம் அவள்கிட்ட. நடக்கிறதா இல்லையா? அதெல்லாம் அவசியம் இல்லையோ. அப்ப அப்படிதான் பண்றா, அப்படிதான் பண்றோம். பாகவதர்களுக்கு ததியாராதனம் பண்ண வேணும் அப்படின்னு 2வது பிரார்த்திச்சா. இவர் என்ன பண்ணுவார்? இவரோ இப்படி இப்படி போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் பாகவத ததியாராதனம் பண்ணோம்னே அவர் என்ன பண்றார்? குறுநில மன்னன், சின்ன ஒரு நாட்டுக்கு ராஜா, ஆலிநாட்டு அரசு, ஆலிநாடு திருவாலிங்கிற அந்த இடத்துக்கு சின்ன குறுநில மன்னன். ஏன்னா இவர் பெரிய ராஜாவுக்கு கப்பம் கட்டணும், அப்படித்தான் இருந்தார். அவருக்கு நல்லா சாமர்த்தியம், சண்டை போடுறதுக்கு, வில்லு விடுறதுக்கோ, அம்பு விடுறதுக்கோ, சண்டை போடுறதுக்கோ, கத்தி வச்சு சண்டை போடுறதுக்கோ. இன்னைக்கும் திருக்குறுங்குடியில இருந்துதான் அங்கிருந்து திருநாட்டை அலங்கரித்தார். அவருடைய ஆயுதங்கள், அவரை உபயோகப்படுத்தின ஆயுதங்கள்லாம் கூட வச்சு பாதுகாத்து வச்சுட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு அவ சொல்லிட்டா, 1000 பேர் நிச்சயம் 1000 பேர் பண்ண 1 வருஷ காலம் பண்ணணும்ட்டா. பண்ணி ஸ்ரீபாத தேர்த்தத்தை கொள்ள வேணும், பாகவதனுடைய ஸ்ரீபாத தேர்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. இவர் பார்த்தார், பாகவத ததியாராதனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பஞ்சசம்ஸ்காரத்தை போய் பண்ணிவிட்டார். 6 பண்ணுவார். யாருமே இவரை பார்த்தாலே பயந்து ஓடுறா. இல்ல ஆச்சாரியெல்லாம் உள்ள ஓடுனா அவர் என்ன பண்ணுவார்? பெருமாள்கிட்ட போய் பஞ்சசம்ஸ்காரத்தை சாதிச்சு விட்டார். திருநதி ஒரு நம்பி நடத்து முடிஞ்சது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ததியாராதனம் பண்ணணுமே அப்படின்னு ததியாராதனை இருக்கிற காசி வந்து பணம் காசி எல்லாத்தையும் வச்சு ததியாராதனம் பண்ணிட்டே இருக்கார். பணம் பண்ணிட்டே இருந்தா நிற்குமா? எப்படியில போட்டா பணம் நிற்கும், வட்டி வரும். ததியாராதனம் பண்ணா என்ன வரும்? ஒண்ணும் வராது, வீக்கம் தான் வரும். ஒண்ணுமே இல்ல, பண வீக்கம். அதுதான் சொன்னேன், சொல்றோம் இல்லையா, இப்பெல்லாம் இன்ஃபிளேஷன் நிறைய சொல்றாடும் இல்லையோ, பண வீக்கம் வந்துடும் இல்லையோ. பண வீக்கம் வந்ததுனால இவர் என்ன பண்ணுவார்? திருட ஆரம்பிச்சுட்டார். எங்கெங்க 6 பணம் நிறைய இருக்கோ அவள்கிட்ட திருட வேண்டியது. அவர் என்ன பண்ணுவாராம்? பிராமணாட்ட திருட மாட்டாராம், மிச்ச பேர்கிட்ட தான் திருடுவாராம். என்கிட்ட என்ன இருக்கு போகுது? பிராமணான்னு சொன்னா அவள்கிட்ட என்ன இருக்கு போகுது? ஒண்ணு இருக்காது. அதனால என்ன பண்ணுவாராம்? தனவான்களாக இருக்கக்கூடிய அங்கங்க போய் திருட ஆரம்பிச்சுடுவாராம். ஏன்? நாகப்பட்டினத்துக்கு போய் புத்த விக்கிரகம், தங்கத்திலே சொர்ணத்திலே புத்த விக்கிரகம் இருந்தது. அத்த போய் தன்னுடைய நிறைய பேர், அவருக்கு 4 பேர் ரொம்ப சகாக்கள். நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், தோளா வழக்கன்னு 4 நண்பர்கள், ரொம்ப அதாவது உச்ச நண்பர்கள். என்னன்னா இவருக்கு ததியாராதனத்துக்கு பணம் வரண்டி கொடுக்கணும், திருடி கொடுக்கணும்னா அவள் தான் கூட போவா. ஒருத்தருக்கு சாமர்த்தியம். நீர்மேலே நடப்பாருன்னா நீர்மேல ஏதாவது நடக்க முடியுமா? அவ்வளவு சாமர்த்தியம்னு அர்த்தம். ஜலத்துல கூட தப்பிச்சு ஓடிப்படுவாருன்னு அர்த்தம். நிழலில் ஒதுங்குவானோ ஒருத்தர் போனானா அதுக்கு பின்னாடியே மறைஞ்சு போடு வரான். போயிட்டு அவள்கிட்ட இருந்தே ஏதாவது வேட்டை விட்டுருவார். அது ஒண்ணு பண்ணுவார். தாழ்வுதுவான், பூட்டெல்லாம் சாவி போட்டு திறக்கிறதுலாம் வழக்கம் இல்லை. சில திருடாள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் என்ன பண்ணுவா? இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு அறிவிப்பு பலகையில் போட்டிருப்பான், திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போட்டிருப்பான். என்ன சுவாமி, திருடாளுக்கு என்ன மரியாதை? திருடன்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கலாமோ இல்லையா? போடல, திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பான். இப்ப இவா போய் என்ன பண்ணுவானா, அந்த பூட்டை சாவி எல்லாம் போட்டு திறக்க முடியாது, சாவி பூண்டு கொண்டு போயிடுவான். இவர் என்ன பண்ணுவாரா? ஊதினால பூட்டு திறந்துடும். தாழ்வுதுவான், தோளா வழக்கன் அப்படியே ஒருவளை மாட்டின்டா கூட அவள்கிட்ட எத்தையோ சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சு வந்துடுவார். நீ அப்படி இருந்தியா, நான் அந்த நாள்ல நான் இங்க இல்லவே இல்லை, எத்தையாவது சொல்ல வேண்டியது. இப்பெல்லாம் சொல்றாலும் இல்லையோ அதே மாதிரி. இப்ப தோளா வழக்கன் அப்படின்னு நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழ்வுதுவான், தோளா வழக்கன் 4 மித்திரர்கள், நண்பர்களை கொண்டுதான் இந்த வேட்டையாடுறது பூரா. வேட்டைன்னா ஏதோ மனத்துல போய் வேட்டையாடுறதுல, அப்ப அப்படி பண்ணுவாராம். அப்படி பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் இப்படி பணம் எல்லாம் படுது. புத்த விக்கிரகத்தை போய், நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய பெரிய சொர்ண விக்கிரகம், புத்தருடைய விக்கிரகம், இது அவைதிகமா இருக்குன்னா இதை எல்லாத்தையும் எழுதி திருடிட்டோ அதை உருக்கிட்டார். கொண்டு உருக்கி ஸ்ரீரங்கத்துல பெரிய மதில் கட்டுட்டார் பெருமாளுக்கு. ஏன்னா நிறைய நாட்டுல இருந்து படையெடுக்கிறா, பெருமாளுக்கு ஆபத்து வந்துருதோ, அதனால பரிவினாலே மதில் கட்டி விட்டார் ஆழ்வார். அதுக்கப்புறம் ததியாராதனம் எல்லாம் பண்ணிட்டே இருந்தார். கையை கடிக்கிறது, காசு கையை கடிக்கிறதுன்னு பாடம் இல்லையா? இப்ப கையை கடிக்குது. பணம் இல்ல, என்ன பண்றது? கப்பமே கொடுக்கல ராஜாவுக்கு. அதுக்கப்புறமா கப்பம் கொடுக்கலன்னா அவன் கேட்கறதுக்கு வந்துட்டான்.
கப்பம் கொடு அப்படின்னா, இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, காஞ்சிபுரத்துக்கு போ, இங்க போன எல்லாம் ஒரு காவேரி வருது, காவேரியில போய் அந்த மண்ணு எடுத்துக்கோ, எடுத்தேன்னா உனக்கு பொண்ணாயிடும்னா எடுத்த பொண்ணாயிடுது. போய் இவருக்கு ரொம்ப சக்தியெல்லாம் இருக்குன்னா அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டா. அவளை கரடி விட்டா. திரும்ப ஒரு தடவை கேட்டா, இப்ப என்ன பண்றது, பணத்துக்கு வேணுமே, ததியாராதனை பண்றதுக்கு பணம் வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தபோது, இவன் 4 சாக்கள் இருக்காளோ இல்லையா, அவெல்லாம் ஆறானு நகை கொண்டு நிறைய பேர் வந்தானா ஓரமா இருந்து ஒரு செய்கை கொடுப்பான், ஒரு சமிக்கை, எப்படியாவது ஒரு சத்தம் போட்டோம்னா இவர் கூட்டி வந்து எல்லாரும் அவளை அப்படியே போய் அமைக்கி பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னுட்டு இவாள்லாம் ஒரு இடத்துல திருமணங்கொல்லை அப்படிங்கிறது இருக்கு, இன்னைக்கு இருக்கு திருமணங்கொல்லை அப்படின்னு பேரு. அந்த இடத்துல இதுவோ திருமணங்கொல்லை, இதுவோ வயலாளி என்னும், இதுவோ திருமணங்கொல்லை, இதுவோ எழிலாளி என்னுமோர், இதுவோதான் வெட்டுங்கலியன் விருட்டி நெடுமாலை எட்டெடுத்தும் பறித்த விடம்னு மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். அப்ப அந்த இடத்துல போய் நின்றுதா ஒரு, இப்பதான் பெருமான் அங்க வருகிறார். எப்ப வர்றாருன்னா ஒரு கல்யாணம் இப்பதான் ஆன தம்பதிகளை போல அப்படியே அங்கேருந்து ஒரு 3 பல்லக்களை வந்துட்டு இருக்கா. நிறைய சங்கிலி சரப்படி எல்லாம் சாத்திட்டு தாயாரும் பெருமானுமாக வரா, மனுஷ ரூபத்திலே வருகிறார்கள். வந்தபோது அங்கேருந்து அவ சத்தம் போட்டான். திருமங்கை ஆழ்வார் அங்கேருந்து ஆடல்மா அப்படிங்கிற ஒரு குதிரை வச்சிருந்தார். ஆடல்மாங்கிற ஒரு குதிரை ரொம்ப பறக்குமா, சுண்டி விட்டா பறக்கும், அத்தனை வேகமா போகும். அந்த குதிரையில வந்துட்டார். இன்னைக்கு நடக்கிறது வேடுபரி உற்சவம்னு நடக்கிறது, ஸ்ரீரங்கத்திலயும் உண்டு. திருவாலி திருநர் ரொம்ப ஆச்சரியமா நடக்கும். பெருமாளை நோட்டம் விடுறது, அந்த மணல் வெளியில ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா நம்ம பெருமாள் உள்ளுக்குள்ள இருப்பார், அப்படி நோட்டம் விடுவா நிறைய பேர். இந்த உற்சவங்களை எல்லாமே அடியவனுடைய மாதாமகர் கரிமாணிக்கம் கிராமத்துல சிறு குழந்தைகளை வச்சு இந்த பொட்டியில நிறைய தங்க நகையை வச்சு ஆரோ வர்ற மாதிரி நாடகமாகவே அத்தனையும் பண்ணிருக்கார் சுவாமி. அடியெல்லாம் அந்த கூடத்தோட குச்சியை தூக்கிட்டு ஓடி போயிருக்கேன் அடியெல்லாம். அப்ப அந்த அளவுக்கு அந்த திருமங்கை ஆழ்வார் அப்படியே நோட்டம் விடுறாராம். இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல அந்த 3 பல்லக்கில் இருக்கிறவாழ உள்ளுக்குள்ள எப்படி இருக்காங்கிறது தெரியணும் இல்லையோ. அவ வேற ஏதாவது ஆயுதம் வச்சிருந்தா இவர் என்ன பண்ணுவார், அதுக்காக அப்படி நோட்டம் விடுறது. 3 தடவை சுத்தி வருவாராம். வந்த உடனே உள்ள இருக்கா இறங்கு அப்படி சொல்லிட்டு கீழே இறங்கினார். பெருமாளும் பிராட்டியுமாக இறங்கினார்கள். தெரியாதவருக்கு நகையெல்லாம் கொண்டானா எல்லாத்தையும் சங்கிலி சரப்புல எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டா, எல்லாம் மூட்டையா கட்டிடுவார். கடைசியில பார்த்தார் பெருமானுடைய திருவடியில ஒரு சின்ன கணையாழ் இருந்தது. அத்தையும் கேட்டுனார். பெருமாள் அப்படி பாவல பண்ணார், அப்படி காட்டுற மாதிரி கேட்டுட்டு வரவே இல்லை, அது வரவே இல்லை அப்படின்னார். நான் வரேன், நீ என்ன இல்லைங்கிறது, நான் எடுக்கிறேன் பா அப்படின்ட்டு கீழே குனிஞ்சார். பெருமாள் திருவடிக்கு போனார். போயிட்டு பல்ல வச்சு கடிச்சார். பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய விரலில தன்னுடைய பற்களை கொண்டு கடிச்சு இழுத்தார். அவர் இழுத்த இழுப்பு இருக்கும் இல்லையோ, ஒரு மிடுக்கு. ஏன்னா சில பேர் இந்த காரியம் பண்றதுல கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்கணும் இல்லையோ, சும்மா சோப்படாங்க மாதிரி போய் எத்தியோ பண்ணா ஒன்றும் பிரயோஜனமே இருக்காது. பார்க்கிற வாழ்க்கை என்னது உண்மையில ஏதாவது சாப்பிட்டாளா இல்லையா, ஏதாவது இருக்கா இல்லையா, ஏன் இப்படி பண்றா, இவ்வளவு சோம்பலாவா போவா அப்படின்னு தோத்துப்போ இல்லையோ, ஒரு மிடுக்குத்தனம் மட்டும் இல்லையா. அப்ப அவர் போய் அதுல அப்படி பல்ல வச்சு பெருமான் திருவடியில இருக்கக்கூடிய விரல்ல பல்ல வச்சா ஒரு வட்டுக்கு ஒரு இழுத்தார். பார்த்துட்டு பெருமாள் மேலே பாக்குறாரு. ஓ நம்ம கலியணும் அப்படின்னாராம். கலியணும் அப்படின்னா மிடுக்கு, கலியன்னா மிடுக்கன்னு அர்த்தம். அப்படின்னா அதனால அவருக்கு கலியன்கிற பெயர் திருநாமம் ஏற்பட்டது. எடுத்து வச்சுட்டார், மூட்டையில போட்டார். மூட்டையில போட்டு தூக்குறார். எல்லாம் காரியம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் வறண்டெல்லாம் பண்ணியாச்சு, நன்னா தேட்ட அப்படின்னு எடுத்து வச்சுட்டு தூக்குறார். தூக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்குறார், முடியல. 2 கை போட்டா முடியல. பிராமணரே என்ன மந்திரம் போட்டி, என்ன மந்திரம் போட்டி அப்படின்னா பெருமாளை பார்த்தா நமக்கு தலை சிரிச்சார். அதை சொல்றதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல தான் பெருமாள் திருத்தி பணி கொள்ள வேணும். லோகத்துல எல்லாரும் பிறக்கிற போது இருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு 30-35 வயசு வரைக்கும் அப்படியே ஓடும். அதுக்கப்புறம் தான் ஒரு வெற்றிடம் ஏற்படும். எல்லாருக்கும் ஒரு 40, 42, 45 வயசு ஆகட்டும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே என்னடா அது என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதுக்காக பண்ணிட்டு இருக்கோம், ஏன் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஏதோ பண்றதெல்லாம் ஒண்ணு அர்த்தமே இல்லை போல இருக்கே அப்படின்னு ஒரு வெறுமை ஏற்படும். எல்லாருக்கும் ஏற்படும். யாருக்கு என்ன, சில பேருக்கு ஏற்படாம போடாது. எம்பெருமானுடைய திருவுள்ளம் யாருக்கு எப்படிங்கிறத அவன் தான் முடிவு பண்ணணும், நம்ம ஒண்ணும் முடிவு பண்ண முடியாது. அப்ப அவர் பார்த்தார், இதுக்குதானே வந்திருக்கோம் அப்படின்னு பெருமாள் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டார். ஆரும் என்ன மந்திரம் போட்டி அப்படின்னா பெருமாள் சொல்றார், அந்த மந்திரத்தை சொல்லத்துக்கு தான் வந்திருக்கோம்னா, மந்திரம் சொல்ல வந்திருக்கீரா அப்படின்னு வாரும் அப்படின்னார்.
தெய்வங்களுக்கெல்லாம் அரசாக இருக்கக்கூடியதான எம்பெருமான், தேவன் தேவாதிராஜன் சொல்லப்படுகிற எம்பெருமான், வயலாளி மணவாளன் சொல்லப்படுகிற எம்பெருமான். தெய்வங்களுக்கெல்லாம் எல்லாம் நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணாத் ருத்ரோ ஜாயதேன்னு சொல்லுது உபனிஷத் வாக்கியம். நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயண பரஹ, நாராயண பரோஜோதி ஆத்மா நாராயண பரஹான்னு உபனிஷத் வாக்கியங்கள் கோஷிக்கிறது. எம்பெருமான் அவனே அப்படின்னு சொல்லுது. அப்ப இவ்வளவு தூரம், அதாவது பராசிய சக்தி விவிதி வசியதே சுவாபாவிகி ஞானபலக்கிரியாச்ச என்று சொல்லுகிறது. இதெல்லாம் நிறைய உபனிஷத் வாக்கியங்கள். ஏகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மா ஈசானஹா நேமேத்யாவா பிரதிவீர நட்சத்திராணி மகோபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது. ஆறுமே இல்லை, கோள் இல்லை, நட்சத்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. ந பிரம்மா, பிரம்மாவும் இல்லை, நீ ஈசானஹா ஈசனும் இல்லை. ஏகோகவை நாராயண ஆசீது, ஏகோகவை ஒரே ஒருத்தன், ஏகோகவை ஒரே ஒருத்தன், ஒருத்தரே இருந்தான். ஆறு இருந்தான் அப்படின்னா நாராயண ஆசீது, அவன் ஒருத்தன் தான் இருந்தான். கோள் இல்லை, கிரகம் இல்லை, இந்த உலகம் இல்லை, ஈசன் இல்லை, பிரம்மா இல்லை, ஏதும் இல்லாத அண்ணு. அதுதானே ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ. பொன்னம்போர் மணிமாட நீடு திருக்குறுகூரதனுள் நின்று ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரேன்னு ஆழ்வார் தெரிவித்தார். நம்ம ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப எதுவுமே இல்லாத அண்ணு, யாதுமில்லாவன்னு நான் முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான் பொன்னம்போல் மணிமாடனோடு திருக்குறுகூரதனுள். ஏதுமில்லா அண்ணுன்னு ஆழ்வார் தெரிவித்தார் திருவாய்மொழியில 4ஆம் 10ஆம் திருவாய்மொழியில. அப்ப அந்த மாதிரி ஏதுமில்லாத அண்ணு எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் பஞ்சீகரணம் பண்ணி அதுக்கப்புறமா சிருஷ்டி பண்ணி ஜெகத் வியாபாரணம்ங்கிற பெரிய காரியம் எம்பெருமான் பண்றது. பஞ்சீகரணம், இந்த பஞ்ச அப்பு பிருத்திவி தேஜஸ்வாயு ஆகாசம்ங்கிறத இதெல்லாம் ஏற்படுத்தி, இதுக்கு பேரு பெரிய சிருஷ்டி. அதுக்குதான் சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. சமஷ்டி சிருஷ்டி, சிருஷ்டியில 2 வகை. ஒண்ணு சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு, மத்தொன்னு வியஷ்டி சிருஷ்டின்னு பேரு. சமஷ்டி சிருஷ்டின்னா அது எம்பெருமான் பண்றதுதான் சமஷ்டி. அதை எப்படின்னா சமஷ்டி சிருஷ்டின்னா எப்படி பண்றாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாரோ. நம்மகிட்ட ஒரு 25 கிலோ தூக்குனோம்னா ஊன்னு சொல்லி இருக்கிறவெல்லாம் கூப்பாடு போட்டு தள்ள தீக்கணும். அம்மாடி அங்க போய் இறக்கின உடனே இன்னைக்கு காரியம் ஆயிடுது, அவ்வளவுதான், இனிமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு விடுவோம். ஆனா சில பேர் ஆயாசமா 25 தூக்கு போடு, இன்னொரு 25 கொடுக்குறியா போடு அப்படின்னு ரொம்ப ஆயாசமா தூக்கி போட்டு போட்டா ஆசை முடிஞ்சது, என்ன பெரிய வேலை அப்படின்னு விடுவான். அப்ப அந்த மாதிரி பண்றவன் எம்பெருமான். நாட்டை படை அப்படின்னு பெருமாள் பிரம்மாவுக்கு சொல்றாரா, நாட்டை படை என்ன அயன் முதலா தந்தனலிர்மா மலருந்தி வேட்ட பண்ணி விளையாடும் எவலன் தன்னை கண்டீரே. நாச்சியார் திருவள்ளுவர் பாசுரம். நாட்டை படை என்ன அயன் முதலா தந்தனலிர்மா மலருந்தி பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு சொல்லும்படியா ரொம்ப அப்படியே அனாயாசமா படைச்சுட்டு பிரம்மாட்ட கொடுத்துட்டார். டெலிகேஷன் அன்னைக்கே ஆரம்பிச்சார் பெருமாள். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்றாரு. பெரிய பெரிய கார்பரேட்ல எல்லாம் சொல்லுவா டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டிங்கிறது ஒரு விஷயம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவர் பார்த்தார். தெய்வங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிறதான அலிநாட்டரசாக இருக்கக்கூடிய வயலாளி மணவாள் இருக்கானே அந்த எம்பெருமான், தெய்வங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிறதான எம்பெருமான் தேவாதிராஜன், மந்திரங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிற திருமந்திரத்தை, ஆதிநாட்டரசுன்னு சொல்லப்படுகிற திருவங்க மன்னனுக்கு, மரங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிற அரச மரத்தடியை தானும் அவர் வாரும் இங்க வாரும் அப்படின்னு சொல்லி அவருடைய வலது செவியிலே ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லி உபதேசம் பண்ணார். நமக்கெல்லாம் ஆச்சாரம் தானே உபதேசம் பண்றார். ஆனா திருமங்கை ஆழ்வாருக்கு நேரடி உபதேசம். எப்படி தெய்வங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிறதான தேவாதிராஜனாக வயலாளி மணவாளனே ஆருக்கு உபதேசம் பண்றார். மன்னன்னு சொல்லப்படுகிற ஆதிநாட்டரசாக இருக்கக்கூடிய திருவங்க மன்னனுக்கு, மந்திரங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிற திருமந்திரத்தை, மரங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிறதான அரசமரத்தினிடையே ஓம் நமோ நாராயணாயன்னு உபதேசம் பண்ணார். முடிஞ்ச போச்சு. மயர்வர மதிநலம் அருளப்பெத்த ஆழ்வார் அப்படின்னு சொல்றோம். இப்பதான் ஆரம்பம். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடம்பையில் பிறந்து குடினேன் கூடி இளையவர்தம் மடும் அவர் தரும் கலவியே கருதி குடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெரும் பெரும்பதந்தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்ன நாமம் அப்படின்னு வாடினேன் வாடி
இது நாள் வரைக்கும் அப்படி எப்படி இருந்தாரா ஆழ்வார் அப்படின்னா, தன்னுடைய தேகம் இருக்கே, இந்த உடல் அழியக்கூடியதான இந்த உடல், இதை இவ்வளவு நாளா நிழல்ல வச்சு போஷாக்கு பண்ணிட்டு இருந்தாரா ஆழ்வார். இது நாள் வரையிலே அழியக்கூடியதான இந்த தேகத்துக்கு போஷாக்கு கொடுத்து வாழ்ந்திருந்தார் ஆழ்வார். ஆத்மாவை வெயிலிலே வைத்தார். ஆத்மாவை வெயில்ல வச்சுட்டாராம். அப்படின்னா என்ன? இந்த ஆத்மாவுக்கு போஷாக்கு கொடுக்கவில்லை. இந்த ஆத்மாவுக்கு போஷாக்கு எது தெரியுமா? கேட்கறதுதான், சொல்றதுதான். சாப்பாடா? ஆத்மா சாப்பிட போகுதா? ஆத்மா சாப்பிடாது, சரீரம் தான் சாப்பிட போகுது. அஸ்தி ஜாயதே பரிணமதே விவர்த்ததே விபக்ஷியதே வினஷ்யதின்னு ஷட்பாவ விகாரத்துக்கு உட்பட்டதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளுமே. எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம், பிறந்ததுன்னு சொல்லுவோம், வளருதுன்னு சொல்லுவோம், கொஞ்சம் தேய்மானம்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஜரன்னு சொல்லுவோம், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். இது 6 எல்லாம் முடிகிறது. ஆனா இது அழியக்கூடியதான இந்த சரீரத்தை நிழல்ல வச்சு போஷாக்கு பண்றோம். இதை எது சாப்பிட்டா நல்லா இருக்கும், இது சாப்பிட்டா எத்தனை நாள் வாழலாம், இது சாப்பிட்டா எத்தனை நாள் வாழலாம், இப்படி பண்ணோம்னா எப்படி இருக்கலாம், என்ன போஷாக்கு கொடுக்கலாம், எல்லாம் கொடுத்து பாக்குற நம்மளும். ஆனா எவ்வளவு போஷாக்கு கொடுத்தாலும் பெருமாள் ஒரு நாள் தூக்கணும்னா சாதாரண உதவி தெரியாது, யாருக்கும் தெரியாது. சொல்லி முடிச்சோம், சொல்லும் போது கூட நடக்கலாம். சொல்லி முடிச்சு உட்கார்ந்து இப்பதானே கேட்டா ஆழக்காலமே சொல்லலாம் கூட சொல்லலாம். ஆனா தெரியாது இல்லையா நம்ம. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இருக்க போறோம் 30 வருஷம் 40 வருஷம் இருக்க போறோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா ஏதும் இல்லையில முடிஞ்சா முடிஞ்சுது, அவ்வளவுதான். இப்பதான் பேசினேன், போன் பண்ணி ஒரு மணி நாள் கூட ஆழக்காலமே இல்ல, அவ்வளவுதான். அப்ப இந்த நிழலை வைத்தது எது வச்சார் அப்படின்னா, தேகத்தை நிழல்ல வச்சு போஷாக்கு பண்ணாராம். ஆனா ஆத்மாவை வெயில்ல வச்சுட்டாராம், ஞானமே கொடுக்காம விட்டாராம். எம்பெருமான பத்தி போதயந்த பரஸ்பரம்னு தானே இருக்கணும். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்த மாந்த பத்தியா துஷ்யந்தி சேரமந்தி சேர் கண்ணனை கீதையிலே தெரிவிக்கிறார். போதயந்த பரஸ்பரம் சொல்லணும், கேட்டுக்கணும், கேட்டுக்கிறவா சொல்லணும், அப்படித்தானே இருக்கணும். அதுதான் என்ன சொல்றா, வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினவும் போதுங்கிறார் ஆழ்வார், திருமிஷி ஆழ்வார். வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போதும். பெருமாளை பத்தி பூஷித்தேன், வாசித்தேன், கேட்டேன், வணங்கினேன், வழிபட்டேன், பூஷித்தேன், போக்கினேன். இப்படிதான் பொதுபோக்குங்கிறது இப்படிதான் இருக்கணுங்கிறான். பொதுபோக்கா எங்கேயோ தேசத்துக்கு நான் போறேன், அங்க போனா அதை பண்ணலாம், இங்க போனா இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா இருக்கு வேஸ்ட் சேர்க்கிறதுக்கு ஆளுங்கயா எங்கேயோ போறோமா. இது கேட்கறதுக்கு என்ன இருக்கா, இல்ல சொல்றது என்ன இருக்கா, செய்யறேன். ஆனா எதுக்காகணும் அப்படி இருந்தவருக்கு உபதேசம் பண்ணார் மயம்பரமிரம் ஆழ்வார். இந்த நாள் வரைக்கும் வாழினேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு வியாக்கியானம் பண்றா. வாழினேன்ற ஒரு வார்த்தையை தவிர இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த வார்த்தையை அந்த இடத்துல போட்டாலும் வேற வார்த்தையே எனக்கு கிடைக்கலேங்கிறார் ஆழ்வார். ஏன்னா அவ்வளவு துக்கப்பட்டிருக்கேன் இத்தனை நாளா. நான் இவ்வளவு நாளா எவ்வளவோ வீழ்வருக்கு இணங்கினேன், வேர்க்கனார் கலவியே கருதினேன், நின்னவான் இல்லா நெஞ்சிரையுடைய ஆழ்வாரை தெரிவிக்கிறார். வெண்டேன் மன வாழ்க்கை விண்ணவரமயமாயவனேன்னு தெரிவிக்கிறார். அப்ப அவர் ஆழ்வார் சொல்றார், இன்னைக்கு வரைக்கும் நான் எம்பெருமான சேவிக்க வேணுங்கிற ஆசையில ஒரு நாள் கூட யாரும் சமாஜத்தை இவ்வளவு தாழ்ந்தவனா சரீரத்துக்கு போஷாக்கு கொடுத்து வாழ்ந்தேன். இதுல ஒரு நாள் எம்பெருமான பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது யார தெரிஞ்சுக்கணும்? சர்வேஸ்வரன் என்ன படைத்தவனை தெரிந்து கொள்ள வேணும், அவன் எங்குளான் என்பதை தெரிந்து கொள்ள வேணும், அவனை போய் சேருவது எப்படின்னு தெரிந்து கொள்ள வேணும். எனக்கு சேருவது எப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும், போக முடியுமானா அது அவன் தான் பத்திரம். நான் பஞ்சசாரம் மட்டும் மோட்சத்துக்கு போயிடுவேன், எல்லாம் நல்லது, போகத்தான் வேணும். ஆனால் பண்ணிட்டோங்கிறதுக்காக போடுவோமாங்கிறது எம்பெருமான் பத்த வேண்டிய பத்து, நம்ம பத்த வேண்டியதை நம்ம பத்திட்டோம். ஆனா எம்பெருமான் தான் பத்தணும் நம்மள. எனப்போ காலே சுத்தமா இல்ல, ஒரு மழவன் இருக்கான், இந்த மழவனுக்கு மோட்சம் போகணும்னு ஆசை, அதாவது யானை மேல ஏறி உட்காரணும்னு ஆசை. மழவன் கையும் இல்லை காலும் இல்லை, எழுப்புதான் இருக்கு, கண்ணுக்கு அதெல்லாம் இருக்கு. ஆனா அவனுக்கு ஆன மேல உட்காரணுங்கிற ஆசை இருந்தா அவன் எப்படி போய் உட்காருவான் சொல்லுவோம்? போக முடியாது இல்லையா? ஆனா உன்னே ஒண்ணு நடந்துருக்குன்னா இதெல்லாம் நடந்துடும். யானை மாத்திரம் துதிக்கையால் அவனை இடுப்புல ஒரு குடி பிடிச்சு நேரம் கொண்டு அதோட தோல்ல உட்காந்து முடிஞ்சே போச்சு. அதுதான் நம்மளுடைய சிதி. நமக்கு ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது கூட தோஷம் தான் இருக்கு, வேற ஏதாவது இருக்கா? நல்லது ஒண்ணும் இல்லை. ஒரு
அவர்யாதகா சுத்திரஹா ஜனதிஹி அசூயா வஞ்சனவரஹா பவிட்டஹான்னு சொல்லும்படியா ஆளவந்தார் சொல்றார், பட்டியலே கூட்டார். என்னிடத்துல ஏதுமில்லை. பக்திமாந்த சரணாரவிந்தே அகிஞ்சனோன்ய அனன்யகதி சரணா தத்வாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு அதே ஆளவந்தார் தெரிவிக்கிறார். என்னிடத்துல தர்மம் இல்லை, ஞானம் இல்லை, கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ சரணா எதுவும் கிடையாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது திருவரங்கத்துல பிள்ளப்பெருமாளையங்காரன் ஒரு சுவாமி எழுந்திருந்தார், பராசரப்பட்டருடைய சிஷ்யர். பிள்ளப்பெருமாளையங்கார் அட்டப்பிரபந்தம் ஒரு ஆச்சரியமான பிரபந்தத்தை சாதித்துள்ளார், உயர்ந்த பிரபந்தம். திருவர் அந்த விதேசங்களுக்கு பூர்வ மங்களாக முடிச்சிருக்கார். அந்த அஷ்டப்பிரபந்தம் 8 பிரபந்தம் பெரு. அந்த தமிழ்லாம் உட்கார்ந்து தமிழாசிரியர்கள் வாசிக்கிறதுனால கொஞ்சம் தான் வாசிக்கணும். தமிழ் ஆனா அதுல இருக்கிற அதை இப்படி சேர்த்து அப்படி சேர்த்து குறுக்க போட்டு எடுத்து போட்டு அந்த வார்த்தைகள் வாயிலே வராது. பார்த்து சேமிக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். அதை எடுத்து அதை எழுதியவர் பிள்ளைப்பெருமாளையங்காரன் அந்த சுவாமி பேரு. அந்த சுவாமி பராசரப்பட்ட காலம்னா எம்பெருமானார் காலத்திலே இருந்தவர். எம்பெருமானார் புறப்படுற போது பராசரப்பட்டருக்கு 14 திருநட்சத்திரம், 1137 14 திருநட்சத்திரம் அவருக்கு. அவருடைய சிஷ்யராக இருந்தவர் பிள்ளைப்பெருமாளையங்கார் சுவாமி. அந்த சுவாமி பெருமாள்கிட்ட போய் எனக்கு மோட்சம் கொடுக்குறார். அவர் சொன்னார், மோட்சம் கொடுக்குமா? சரி, மோட்சம் கொடுக்கணும்னா சரி, எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் கேட்டா. இல்ல ரொம்ப ஆச்சு, போரும் எல்லாம் இருந்துடணும். இல்ல எல்லாம் அப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், தேவாலயே சொல்லுவான் எல்லாரும். இப்ப நம்மள சொல்லாம இருக்கிறான், தேவாலயே திருநனவன்னு சொல்லுடான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி, அதெல்லாம் லோகத்துல மக்கள் அப்படித்தான் சொல்லுவா, அதுக்கெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். சரி, கர்மயோகம் பண்ணிருக்கிறா? இல்ல. ஞானயோகம் பண்ணிருக்கிறா? இல்ல. பக்தி யோகம் பண்ணிருக்கிறா? இல்லவே இல்ல. சரணாகி பண்ணிருக்கிறா? இல்ல. பிரபத்தியா? இல்ல. எதுவுமே இல்ல. சரி, எதுவுமே பண்ண நான் எதுக்கு கொடுக்கணும்? பெருமாள் கேட்டார் எழுதுகள். யார பிள்ளை பெருமாளையங்க எவ்வளவோ அட்ட பிரபந்தம் பெரிய பிரபந்தம் பாட்டுங்க. அவர்கிட்ட சொல்றார், அவர்கிட்ட சொல்றார், எதுவுமே பண்ணல எதுக்கு வேணும்? சுவாமி பெருமாள்கிட்ட கேட்கிறார், அப்படி இதெல்லாம் பண்ணாதான் ஆளுங்க மோட்சமே கொடுத்தது இல்லையான்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி. இது மாதிரி பண்ணாதவங்களுக்கு மோட்சமே கொடுத்தது இல்லையான்னா அதெல்லாம் நான் அடியும் கொடுத்தது இல்லை. அடியும் சொல்லப்படாது, அவர் தான் சொல்லுவாரு பெருமாள், நம்மனா அடியும் சொல்லிக்கணும். அவர் சொன்னார், அதெல்லாம் யாரும் கொடுக்கல. நான் சொல்லட்டுமா? ஆறாம் ஒருத்தர் சொல்லிட்டேன்னா போருமா? பிரமாணத்தோட சொல்லிவிடுவேன். சொல்லிட்டேன்னா தேவன் அடியும் மோட்சம் கொடுக்கணும். அப்பெல்லாம் யாரும் கொடுத்தா தெரியல பெருமாள். கொஞ்சம் அப்படியே நமக்கே நம்ம கொஞ்சம் இது நம்மளுடைய பாகத்துல இருக்கக்கூடிய சக்தி கொஞ்சம் வலுப்படுதுன்னா கொஞ்சம் அப்படி இறங்கிடுமோ இல்லையா? அது போல் பெருமாள் சொன்னார், அப்படிலாம் யாரும் கொடுத்தா தெரியல, சொல்லுவோம் பரவாயில்ல அப்படின்னா. அப்ப சொன்னார், ததிபாண்டன் இருந்தானே, ததிபாண்டன் கிருஷ்ணாவதாரத்தின் போது பெருமாள் ஏதோ வெண்ணை தூண்டான்னு 6வது துரத்திலே வரா. இவர் உள்ள பூந்துடா, இத்தூண்டு இழுக்கு அதுக்குள்ள உள்ள பூந்தார். அதுல காலை நீட்டிட்டு இப்படி பட்டு இருக்கார் ததிபாண்டன். யாரு? மண்பாண்டன் பண்றவர். அவர் மண்பாண்டம் பண்றவர் பண்ணிருக்கார். பானை சுத்திர பானை. இவர் இந்த செவத்துக்கும் அந்த செவத்துக்கும் காலை நீட்டி படுத்துருக்கார். படுத்துக்கிறதுக்கு இடமே அவ்வளவுதான். அங்க படுத்துருக்கார், சுத்திர பானையா இருக்கு. அங்க படுத்துருக்கார், உள்ள நுழைஞ்சுட்டார். அப்படின்னு முடிச்சு பார்த்தார். பார்த்த உடனே ஆறுனா, நான் வரேன், 2 பேரும் தெரிவிட்டு வருவா, நான் வந்தா இங்க இல்லைன்னு சொல்லுவோம். அவ வருவாங்க, வந்து கேட்பா, இங்க இல்லைன்னு சொல்லு அப்படின்னா திரும்ப அப்படியே தூங்கிட்டார். அவ வந்தா, இங்க ஒரு பிள்ளை வந்தா, நான் கருப்பா முழு எப்ப பார்த்தாலும் வெண்ணெய் தயிர் எல்லாம் மேலெல்லாம் ஒரே வெள்ளையா இருக்கும், ஆனா திருமீனி கருது திருமீனா இருக்கும், வந்தானா இங்க அப்படின்னா அவர் இல்லைன்றார். எல்லாம் இந்த பானையில போட்டு மூடி வைக்கணும்னே பானையில போட்டு மூடி வச்சுட்டார். அவரை இல்லைன்றார். பானை தான் இருக்கு, ஆளை காணும். அவளை போயிட்டா. போன உடனே கொஞ்ச நேரம் இவர் திறக்கவே இல்லை, அப்படியே விட்டா. மூச்சு முடிஞ்சது கண்ணன் திருமீனி கொஞ்சம் குண்டு முச்சு 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 இருக்காரு இல்லையா? இதுல வேற உள்ள போட்டு அமைக்கி உள்ள அடிச்சு விட்டாரு. உள்ள போய் உட்காந்துட்டார், இப்படி உட்காந்துருக்காரு. அதுவும் இருக்கு, இவரோ கருப்பு இருக்குக்கா. இப்ப துற விடனா ததிபாண்டான்னார். அவர் ரொம்ப நேரம் பேசாம விட்டார். துற எனக்கு கொடுக்கறது கொடுத்தா நான் துற பேசினாரு. கொடுக்கறதா என்னது? என்ன கொடுக்கணும் உங்களுக்கு? நானும் உள்ளுக்குள்ள ஓட்ட வந்து நான் புகழ் இடத்தை கேட்டிருக்கேன், எனக்கு போய் நீங்க கொடுக்கறது கொடுக்கணும். என்னன்னா இல்ல எனக்கு மோட்சம் கொடுத்தா தான் நான் திறந்து விடுவேன். நான் மோட்சம் கொடுக்கணுமா? என்னது இது? வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னா. சரி, நீ கொடுக்க எனக்கு தெரியும்,
அதனால நீதான் கொடுத்தாலும் கொடுக்குறேன்னு சொன்னா திறந்து விடுறேன். சரி கொடுக்குறேன் அப்படின்னு திறந்து விட்டா. உள்ள திறந்த உடனே எனக்கு கொடுத்தா போறாது, உன்னை காப்பாதுன்னு இந்த பானை தானே, இதுக்கும் கொடுக்கணும் மோட்சம்னார். அவர் பார்த்தாரு, இது என்னடா வம்பா இருக்கு, அச்சித் பதார்த்தம் இதுக்கு கொடுக்கறதான, சரி கொடு, அதுக்கும் கொடுத்தோம். இத கேட்டுட்டார். இதனால பிள்ளை பெருமாள் சொன்னார், அது கர்மயோகம் பண்ணித்தா, இது ததிபாண்டனு கொடுத்ததா பரவாயில்ல, இது இந்த பானை என்ன பண்ணிது, கர்மயோகம் பண்ணித்தா, ஞான யோகம் பண்ணித்தா, பக்தி யோகம் பண்ணித்தா, சரணாகி என்ன தெரியும், அதுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அதுக்கு மோட்சம் கொடுத்தியா இல்லையா, எனக்கு கொடு, அதான் கேட்கிறேன். அதுக்கு கொடுத்தியா எனக்கு கொடு, நான் பெருமாள் மாட்டிக்கிறார். அப்ப பெருமாளிடத்திலே எம்பெருமானிடத்திலே அவர் திருமந்திரத்தை கத்துக்கொண்டார், திருமந்திரத்தை உபதேசம் பெற்றார். வாடினேன் வாடின்னு 10 பாசுரங்கள் பெரிய திருமொழி முதல்ல ஆரம்பம். பெரிய திருமொழி தான் முதல் பிரபந்தம். அதுலதான் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து குடினேன் கூடி இளைவர்தம் முழு அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் கூடி உருவதோர் பொருளால் உணர்பெறும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டே நாராயணா என்று நாமம், நாராயணா என்று நாமம், நாராயணா என்று நாமம். நாராயண மந்திரத்தினுடைய பெருமை, அதனுடைய அர்த்த லாபம், நாராயணாங்கிற திருநாமத்தை கேட்டுன்றதா என்ன நமக்கு தெரியணும்னா, நாராயணான்னு சொன்னோம்னா அதுல ஒரு சுவாமித்துவம் உள்ளது. எம்பெருமான் ஏகோகவை, அதாவது ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனா நாகவத்யங்க முஜ்ரிஷையி யாகவோ மதுராம்புரின்னு ஒரு பிரமாணத்திலே சொல்லப்படுகிற ஸ்லோகம். ஏஷநாராயண ஸ்ரீமான், ஸ்ரீமானாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பர்வதத்திலிருந்து புறப்பட்டு க்ஷீரார்ணவ நிகேதனா திருப்பார்களிலே சேனிக்கிறான், தன்னை வகுத்துக் கொள்ளுகிறான். அதுக்கப்புறமா நாகவத்யங்க முஜ்ரிஷையி யாகதோ மதுராம்புரி என்று தான் முதற்பட்டத்திலே கண்ணனாக அவதரித்தான். ஆச்சரியமான ஸ்லோகம். அப்ப எம்பெருமான் நாராயணன் அப்படின்னு சொன்னா அதுதான் உயர்ந்த திருநாமம். அந்த நாராயண திருநாமத்துல என்ன இருக்கு அது தெரிஞ்சுட்டா என்ன அர்த்தம்னா, சேஷத்துவம் தெரிய வேணும். ததியாராதனம் ததியாராதனம்னு சொன்னோம் இல்லையா, இந்த பாகவத ததியாராதனம்ங்கிறது என்னன்னா, நாராயணன் அப்படிங்கிற எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரிந்ததனால் பாகவதர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேணும்னு நமக்கு புரியுமா. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளே ஜெயிச்சு பிடிக்கலாம். திருநாமம் தெரிஞ்சுட்டு நித்தபடியே சொல்றேன், கணக்கு போட்டு சொல்றேன், உட்காந்து சொல்றேன், பெருமாள் சன்னிவேசத்துல உட்கார்ந்துட்டே சொல்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா ஆறான் வந்தா வள்ளுன்னு விடுறேன். அப்படின்னு என்ன இருக்கு பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? நமக்கே தோணுது. நம்மளே ஒரு ஸ்கேல் வச்சுக்கலாம். ஸ்கேல் வச்சு நம்மளே எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம பாத்துக்கலாமோ இல்லையா? ஆனா நம்ம வெளியே சொல்லி முடியாது, சொன்னா வெக்கேடு அப்படித்தான் ஆயிடுது. அப்போ அந்த நாராயண திருநாமத்தில் இருக்கக்கூடியதான சுவாமித்துவம், எம்பெருமான் தான் சுவாமி, இந்த உலகத்துக்கே சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அதுல மற்றொன்று உண்டு, சௌலபியம். நாராயணன் சொன்னா ஒரு சுவாமித்துவம் உண்டு, அதே திருநாமத்துல சௌலபியமும் உண்டு. மேல இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லை சொல்லலாமா? முடியாது. அவருடைய நீர்மைக்கு எல்லை சொல்லலாமா? ரெண்டுக்கும் முடியாது. அது எக்ஸ்ட்ரீம் டாப். இதே போல பார்த்தோம்னா இங்க எக்ஸ்ட்ரீம் லோவஸ்ட் அவருக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அதை தெரிஞ்சுட்டார் ஆழ்வார். சரி, இந்த சுவாமித்துவம் சௌலபியமும் எங்கே உள்ளது? பெருமாள் நாராயணன் இருக்கார், அவர்கிட்ட இருக்கு. சரி, அவர்கிட்ட இருக்குன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா? அந்த நேரமே நம்ம பரமதற்கு போய் தெரிஞ்சு கேட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா எங்க தெரிஞ்சுக்கலாம்னா, எம்பெருமான் உகந்து அருளின நிலங்களிலே எம்பெருமானுடைய சுவாமித்துவத்தையும் சௌலபியத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அவர் இருக்கக்கூடிய உபதேசங்கள் எத்தனை உபதேசங்கள் ஆரம்பிச்சார். வடநாட்டுக்கு திருப்பதியில ஆரம்பிச்சார். மேல முதல்ல ஆரம்பிக்கிறார் நைமிஷாரண்யம் ஆரம்பிக்கிறாருங்க. நைமிஷாரண்யம் என்ன? திருப்பிருதி சென்னை ஆரம்பிச்சு எவ்வளவு சொல்லிட்டு திருவேங்கடம் இப்ப வடநாடு பூரா சேவிக்கிறார். ஏன்னா திருமங்கையாழ்வார்னு சொன்னோம்னா ஒரே திருமங்கையாழ்வார் ஒரு வரியில சொல்லிட்டீங்கன்னா அர்ச்சாவதார உபதேசங்களுக்கு அவதரித்தவர் சொல்லலாமா? அர்ச்சாவதார உபதேசங்கள் அப்படின்னு சொன்னா ஆறு சொல்லலாம். அர்ச்சாவதாரம் ஒரு இடத்துல சொல்றோம், ஆறு சொல்லலாம்னா திருமங்கையாழ்வார் சொல்லலாம். அப்ப அவ்வளவு பெருமை இந்த அர்ச்சாவதாரத்துல. சரி, பெருமாள் இருக்கார், பரமத்துல பெருமாள் இருக்கார்.
பெருமாள் இருக்கார் யாரு தெரியும்? பரமத்துல பெருமாள் இருக்கார் சுவாமி. பிரமாணங்களே இல்லை, புஸ்தகமே இல்லை, வேதம் இல்லை, உபனிஷத்து இல்லை, இதிகாச புராணங்கள் இல்லை, ஆழ்வார்கள் அருளிச்செயல்கள் இல்லை, ஆழ்வார்கள் அவதரிக்கவில்லை. எப்படி தெரியும் பெருமாள்? நம்ம இன்னைக்கு பெருமாள் படம் திருவாங்கூர் இருக்கார், தேவ பெருமாள் இருக்கார், திருவரங்கத்தம்மா இருக்காரா இருக்கார், மேல்கோட்டை திருநாராயணன் இருக்காரு இருக்கார். பார்த்தா நம்ம அந்த திருமையை பார்த்தோன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா இந்த பிரமாணங்கள் எதுவுமே இல்லை. வேதம் உபனிஷத்துக்கள் இல்லை, திவ்ய பிரபந்தங்கள் இல்லை, இதிகாச புராணங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா பெருமாள் இருக்கார். அவர் நம்ம இதெல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் பெருமாள் இருக்கார். ஆனா அந்த பெருமாள் இருக்காருங்கிறத எப்படி நமக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னா வேற வழியே இல்லை. இதெல்லாம் இருந்தா தான். பிரமாணங்கள் இருந்து, பிரமாதாக்கள் இருந்து, இந்த ஆச்சாரிய புருஷால பெரியவாளா இருந்திருந்தாள், அவள இருந்ததுனாலதானே பிரமாணங்களை வச்சு உபதேசம் பண்ணா. இப்ப ஆழ்வார்களே இல்லை, ஆச்சாரியர்களே இல்லை, பிரமாணமே இல்லை. பெருமாள் ஆரம்பிச்சு தன்னை சாபிச்சுப்பார். பெருமாளுக்கு முடியாது. அவதரித்து பிறந்தான், மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்தெங்கள் மாதவனை கடவுளக்கலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறி ஞானம் தலை கொண்டு நாரணக்காயினரேன்னு சொல்லணும்னா எத்தனையோ அவதாரங்களை பெருமான் பண்ணா, தான் பிராட்டியோட கூட பண்ணான். ஆனா தெரிஞ்சுதானா? இல்ல, பெருமானார் வந்துதான் தெரிஞ்சுதுன்னா இந்த பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்கள் அவதரிக்கவில்லை என்னால் அது வெளியில் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லையோ. அப்ப சுவாமித்துவத்தையும் சௌலபியத்தையும் எங்கே சேவிக்கலாம்னா அச்சாவதார தேசத்தை சேவிக்கலாம். வடநாட்டு திருப்பதியில ஆரம்பிச்சார், தொண்ட நாட்டுக்கு வந்தார், தொண்ட நாட்டை சேவிச்சார், நடுநாட்டுக்கு போனார், சோழ நாட்டுக்கு வந்தார், மலநாட்டுக்கு போனார். இப்படி பாண்டிய நாட்டு திருப்பதிகள் வெறுந்து வடநாட்டு திருப்பதி, தொண்ட நாட்டு திருப்பதி, அதுக்கப்புறமா நடுநாட்டு திருப்பதி, அதுக்கப்புறமா சோழ நாட்டு திருப்பதி, அதுக்கப்புறம் பாண்டி நாட்டு திருப்பதி, அதுக்கப்புறம் மலநாடு. இப்படி மெலிந்து கீழே வந்து அத்தனை பிரதேசங்களுக்கு மங்களாசனம் பண்ணா. போய் திவதேசங்கள்ல போய் பெருமாளை செய்ப்போம். அதுக்காகதான் நம்ம சம்பிரதாயத்திலே உகந்து அருளின நிலங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சேவிக்கிற போதுதான் நமக்கு அந்த அப்பா என்னமா பெருமாள் எடுத்துட்டேன் அப்படின்னு நமக்கே தோத்துறது இல்லையோ. அந்த பெருமாளை சேவிக்கிற போது அந்த அர்ச்சக சுவாமி எல்லாம் நமக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுவது தெரியுமா? ஷடாரி சாய்க்கிற போது புனர் தரிசன பிராப்தி ரஸ்து அப்படின்னு திரும்ப வந்து சேவிக்கிறதுக்கு பிராப்தம் ஏற்படட்டும், அதான் அர்த்தம். அங்க வந்துட்டு அண்ணா ஐஸ்வர்ய ஆரோக்கிய அபிவிருத்தி ரஸ்து அப்படின்னு சொன்னா இது சொன்னாலும் வரப்போறதா, சொல்லலைன்னாலும் வராம இருக்க போறதா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா பெருமாளை சேவிக்கிறதுக்கு இன்னொரு பிராப்தம் ஏற்படட்டும்னு நடந்ததுன்னா அது ரொம்ப பெரிய பிராப்தம் இல்லை. அது எத்தனை பேர் கிடைக்கும் தெரியாது. பணங்காசு கோடி கோடியா வச்சுட்டு இருப்பான். ஆனா பத்ரிகாசிரமத்துக்கு போயிருக்கியான்னா இல்லைன்னு பிராப்தம் இல்லைன்னு வேற பெருமையை சொல்லி பார்த்தேன். பிராப்தம் இல்லை, இங்க இல்லை. இங்க இருந்திருந்ததுன்னா அங்க போறதுக்கு இல்ல உடம்பு உபாதை இருக்கும், போக முடியாது. பணங்காசு இருந்து உடம்பு உபாதை இருந்தாலும் போக முடியாது. பணங்காசு இருந்து இங்க இல்லைன்னாலும் போக முடியாது. இருக்கோ இல்லையா? எவ்வளவோ இருக்கு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய திவதேசங்கள்ல போய் பிராவண்யத்தோடு மண்டி கிடந்தா. இது இத்தனை திவதேசங்களை பாடி முடிச்சா 1084 வருஷம் கடைசி பதிகத்துல சொல்றா இந்த வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கை எவ்வளவு கட்டமான வாழ்க்கை தெரியுமா? அது அப்படின்னா பெருமாளை செவிச்சுட்டே இருந்தா ஆனந்தமான வாழ்க்கை. ஆனா ஆழ்வார் சொல்றார் இது எப்படி இருக்குன்னா ஒரு கொல்லிக்கட்டை, அதாவது கொல்லி நல்லா விறகுல நல்லா தக 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 தகன்னு எரியுது. இந்த பக்கம் ஒரு விறகுனா ரெண்டு பக்கம், இந்த ரெண்டு பக்கம் இந்த பக்கமும் எரியுது, இந்த பக்கம் எரியுது. நடுவுல எறும்பு மாட்டி விடுது. எறும்பு கட்ட எறும்பு நல்லா பெரிய எறும்பு தான், ஆனா அது மாட்டி விடுது. இந்த பக்கம் போனா அது எரிக்கும், இந்த பக்கம் போனா பொசுங்கி போயிடும். இங்க போறது அங்க போறது, இங்க பதறிப்படும். அது கட்டை எரிஞ்சுட்டே வர 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 தகிக்கும். அதுக்கு அப்படியே பக்கத்துல வந்துன்னா பொசுங்கி போடும். போச்சா? அதத்தான் சொன்னாரா, கொல்லிக்கட்டையில இருக்கக்கூடிய எறும்பு போலே தவிக்கிறேன். இந்த சம்சார மண்டலத்துல இருக்கக்கூடிய துக்கம் அவ்வளவு துக்கம் இருக்கு, வேண்டாம். ஆற்றங்கர வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன்னு ஆழ்வார் கடைசி பதிகத்துல 11வது பதிகம் 11ஆம் பத்துல ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன். ஆற்றங்கரையில படுகையில நிறைய மரங்கள்லாம் இருக்கும். வெள்ளம் வந்ததுன்னா முதல்ல அடிச்சு தூக்கிடும் அதை. ஏன்னா அது வெறப்பா நிற்கும். மரம் எல்லாம் நல்லா வெறப்பா தானே நிற்கும். அது வந்ததுன்னா அடி ஒரு வெள்ளம் வந்ததுன்னா வேரோட பிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப நம்ம பாக்குறோம் அப்பப்ப
மலைச்சரிவுகள்லாம் ஏற்படுது. மலைச்சரிவுகள் ஏற்பட்டதுன்னா பத்ரிகாசிரமத்திலே போற போது நிறைய பேர் நிறைய பள்ளம் வந்துருது, இது வந்துருது சொல்லலாம் இல்லையோ. அப்ப அங்க வரும்போது மரங்கள்லாம் என்ன ஆகும்னா அப்படி வேரோட பிச்சுட்டு போயிடும். ஆற்றங்கரையில இருந்தா மரம் இருந்தா அது இன்னைக்கு வெள்ளம் வந்துருதுன்னா போயிடுமே, இன்னைக்கு வந்து அப்படின்னு பயமா இருக்கும் இல்லையோ. அது மாதிரி அஞ்சுகின்றேன்னு ஆழ்வார். அந்த மாதிரி இந்த சம்சாரம்னு சொல்லப்படுகிறதான இந்த வாழ்க்கைக்கு அஸ்திரமாக இருக்கக்கூடிய என்னைக்கு எது நடக்கிறதுன்னு தெரியாது இல்லையோ. அதான் சொல்றார், ஆற்றங்கர வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன் அப்படின்னு. அதாவது கொள்ளி எறும்பு போலே தவிக்கின்றேன். ரெட்ட பக்கமும் எரியிற கொள்ளியில ஒரு எறும்பு மாட்டி விட்டுனா எத்தனை கட்டம், அதை போல தவிக்கிறேன்னு சொல்றார் ஆழ்வார். அங்க இங்க இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய தாழ்ச்சியை நினைத்தார், அர்ச்சாவதார உபதேசத்துல இருக்கக்கூடிய உயர்த்தியை நினைத்தார் ஆழ்வார். அப்படியே இருக்கார். அது முடிஞ்சது. சரி, இதெல்லாம் அர்ச்சாவதார உபதேசத்துல தான் இருக்கு அப்படின்ட்டு இப்படி உபதேசம் பெற்றுக்கொண்டதான ஆழ்வார் பெருமானிடத்திலேயே உபதேசம் பெற்றுக்கொண்டார். அந்த உபதேசம் பெற்றுக்கொண்டு மயர்வரமதிநல மருள பெற்ற ஆழ்வார்கள்னு இந்த ஆழ்வார்களை சொல்ற போதே ஆரம்பிக்கிற போதே மயர்வரமதிநல மருள பெற்ற ஆழ்வார்கள் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். அப்படின்னா என்ன, அஜ்ஞானம் நீங்கி அப்படின்னு அர்த்தம். மயர்வு அற அப்படின்னா அஜ்ஞானம் நீங்கி போய் ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஆழ்வார்கள்னு அர்த்தம். அப்படி ஆழ்வார் இரண்டாவது பிரபந்தம் ஆரம்பிச்சார், திருக்குறுந்தாண்டகம்ங்கிற பிரபந்தம். இந்த பிரபந்தம் பெரிய திருமொழி தொடக்கம், முதல்ல பெரிய திருமொழி. அதுல 1084 பாசுரங்கள். கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திக பந்தோன் வாழியே, காசிரியில் உன் குறையலோர் காவலோகன் வாழியே, நலந்துகள் 1084 உரைத்தான் வாழியே, நாளைந்தும் மாறைந்து நமக்குரைத்தான் வாழியே, இளங்கழுகூத்திருக்கு இருமடலை எந்தான் வாழியே, இளங்கழுகூத்திருக்கு இருமடலை எந்தான் வாழியே, 243 உரைத்தான் வாழியே, வளர்ந்துகளும் போதவல்லி உணவாளன் வாழியே, வாட்கல் என்பரகாலன் மங்கையர்கோன் வாழியே. அதுல 1084 பாசுரங்களை கொடுத்தார் பெரிய திருமொழியில. அந்த பெரிய திருமொழி திவ்யதேசம் பூரா மங்களாசாசனம். திருநறையூருக்கு 100 பாசுரம், நாகப்பட்டினம் நாகை அழியாருக்கு 100 பாசுரம், அதே போல தேரழுந்தூருக்கு 40 பாசுரம், திருவரங்கத்துக்கு 50 பாசுரம், திருநறையூருக்கு 100, திருநாகப்பட்டினம் நாகைக்கு 100. அது அவளுக்கெல்லாம் 100 பாசுரம் 100 பாசுரம். நாகப்பட்டினத்துக்கு 100 பாசுரம் படிக்க. திருநறையூர் என்ன நம்பின்னு அந்த எம்பெருமானுக்கு 100 பாசுரம். ஏன்னா அவர் ஆச்சாரிய ஸ்தானமும் இல்லையோ அவருக்கு. திருவரங்கம் வேற்பத்தார் திவ்யதேசம் 50 பாசுரம் தான் சுவாமி. ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிரங்கின்னு அது 50 பாசுரம் தான்னா. அவர் ஆச்சாரியனோ இல்லையோ ரெட்ட சம்பாவனை 50 பாசுரம் இங்க பாடினோம்னா அவளுக்கு ஆச்சாரியாளுக்கு பத்திரிகை வீட்டுல குழந்தைகளுக்கு கல்யாணம்னா பத்திரிகை வைக்கிற போது ஆச்சாரியாளுக்கு வச்சா ரெட்ட பத்திரிகை வைக்கணும். இங்க ஒரு தேங்காய் மற்றவாளுக்கு ஒரு தேங்காய் வச்சோம்னா அவர் 2 தேங்காய் வைக்கணும். அப்ப சம்பாவனை ரெட்ட சம்பாவனை. ரெட்ட சம்பாவனைய சேர்க்கணும் ஆச்சாரியாளுக்கு. அவர் உபதேசம் பண்ணாரோ இல்லையோ அதனால அவருக்கு 2 மடங்கு. இப்ப அவருக்கு மங்களாதாரம் பண்ணிட்டார். இப்படி உபதேசங்கள் தூரம் புள்ளம்போதும் குடி என்ன, திருநறையூர் என்ன, அத்தனை உபதேசம் அப்ப கூட தான் என்ன, அத்தனை உபதேசம் திருப்பேர் நகரன்னு எல்லா உபதேசம் மங்களாதாரம் பண்ணி முடிச்சார். அதுக்கப்புறம் திபதேசத்துல இருக்கக்கூடிய பிராவண்யத்தினாலே திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரம், 4 5 4 4 20 பாசுரம், 6 திருந்தாண்டகம் கடைசி பிரபந்தம். அதுல 20 பாசுரங்களை மங்களாசாசனம் பண்ணார். விதிவினை பவளத்தூணை நினைமையால் நெறியவல்லார் அப்படின்னு 20 பாசுரம். ரொம்ப ஆச்சரியமான 20 பாசுரங்கள். பெருமாளை ஒவ்வொரு திபதேசத்திலையும் எம்பெருமான் எப்படி எப்படி இருக்கான்னு திபதேசங்கள் பூரா விடலை பாக்கியில 20 பாசுரத்துல அத்தனை பாசுரம். அதுலயே ஒரு பாசுரம் கடைசி பாசுரத்தை பார்த்தோம்னா, கடைசிக்கு முன்னாடி இருக்கிற பாசுரத்தை பார்த்தோம்னா, பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தெரிதந்துண்ணும் உண்டியான் சாவும் தீர்த்த ஒருவரோ உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர்மல்லை என்னும் அண்டினார் குயல் அல்லால் மத்தையார் குயலாமே. இதுல எத்தனை உபதேசம் ஒரு அடிதான். அதாவது இந்த ராஜாக்கள் ராஜகுமாரர்கள்லாம் இருப்பா, அவளுக்கெல்லாம் சாப்பாடு வாயில போட்டா நம்ம தானே மென்னாகணும். யாரு எதுவா இருந்தாலும் சாப்பாட்டை வாயில தூக்கி போட்டோம் நம்ம தானே மென்னுதானே ஆகணும். அது வரைக்கும் வேணா பேசி கொடுக்க, அதுக்கப்புறம் ஊருக்குள்ள என்ன உரல வச்சா அடிக்க முடியாது. அது அவாதான் மென்னாகணும். ஆனா இந்த ராஜகுமாரர்களுக்கெல்லாம் பிடி தோறும் ஒவ்வொரு பிடி குடி கொடுப்பான். அது கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும். அவன் என்ன பண்ணுவா, நல்லா அன்னத்தை நல்லா பிசிஞ்சு அந்த அன்னத்துக்குள்ள நெய் குத்துவாளாம்.
பிடிதோறும் அன்னத்திலே நெய்யிடுமா போலே, அது ராஜகுமார்களுக்கு பிடிதோறும் அன்னத்திலே நெய்யிடுமா போலே திருமங்கை ஆழ்வாருக்கு அடிதோறும் அர்ச்சாவதாரத்தை இழுக்க வேணும் அப்படிம்பார். ஒவ்வொரு அடியிலையும் அர்ச்சாவதாரத்தை இழுத்தா தான் அவருக்கு உண்டு. இப்ப சில பேருக்கு சில பேச்சு பேசிட்டே இருக்கும்போது ஆரையா பிடிச்சிருப்பா, அது பேசிட்டே இருப்பா, உடனே அடுத்தவாளை பிடிச்சிருப்பா. அவளை பிடிச்சதுக்கு இடுக்கிறீர் அப்படின்னா அவளை இழுத்தா தான் பேச்சே ஓடும். அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்கு எது ஓடும்னா, இவருக்கு பாசுரம் போகணும், மேற்கொண்டு போகணும்னா என்ன பண்ணுவாருன்னா அர்ச்சாவதாரத்தை இழுத்தா தான். பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர். பிண்டியார் மண்டையேந்தி கபாலீத்வம் பவிஷ்யசின்னு பிரம்மாவனுடைய கபாலத்தை அதாவது சிவபெருமான் பிடிச்சு இழுத்துட்டார். தாதான் பிள்ளை, அவர்தான் அப்பா. அந்த அப்பாவுக்கு தலையில ஒரு தலை கூட இருக்கான், அதனால பிடிச்சி ஒரு இழுத்துட்டார். இழுத்தவனே இவர் கட்டவரில் ஒட்டி கொடுத்து தலை கொய்துட்டார். இந்த கபாலம் கையில ஒட்டி கொடுத்து அவருக்கும் வருமா இல்லையா? அவர் சொன்னார் கபாலீத்வம் பவிஷ்யசி, நீ இந்த கபாலம் உன் கையிலேயே ஒட்டிட்டு இருக்கணும், ஊர் ஊரா திரி அப்படின்றார். அவர் இப்படி சுத்தினார், எல்லா இடத்துக்கும் போறார். மார்பு, பெருமானுடைய மார்பில் இருக்கக்கூடிய வியர்வை அப்படி தெளிச்சார். அப்பதான் அவருக்கு அது சுக்கு நூறாக உடைந்தது, அவருடைய சாபம் தீக்கப்பட்டதுன்னு ஐதீகம். பிண்டியார் மண்டையேந்தி பிறன்மனை திரிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோ. அது இங்க ஒரு திவ்யதேசம் இருக்கு, தஞ்சாவூர் பக்கத்துல திருக்கண்டியூர்ங்கிற திவ்யக்ஷேத்திரம். திருக்கண்டியூருங்கிற திவ்யக்ஷேத்திரம், அந்த திவ்யக்ஷேத்திரத்துல பெருமாளுக்கு ஹரசாப விமோசனன்னு பெருமாளுக்கு திருநாமம். ஹரசாப விமோசனன் அப்படின்னு பேரு. அந்த பெருமாள் அங்கே ஒரு ஐதீகம் சொல்றான். அந்த அப்படி போயிட்டு இருந்தவருக்கு அங்க பெருமானுடைய ஹர சாபம், ஹரனுடைய சாபத்தை போக்கிறதான எம்பெருமான் ஹரசாப விமோசனன் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு திருநாமம். ஆச்சரியமான திவ்யதேசம் கண்டியூர், திருக்கண்டியூர்னு சொல்றோம், தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கும். அந்த 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 திவ்யதேசத்தை பாடுறார். பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர். உலகமேத்தம் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் குய்யலல்லால் மத்தையார் குய்யலாமே. எத்தனை 6 திவ்யதேசம். உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் பெருமாள், திருவரங்க பெருமாள். உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் திருமையம், கச்சி அரங்கம் மெய்யம் திருமையம். பெருமாளுக்கு சத்தியகிரிநாதனாக இருக்கக்கூடிய பெருமாள். அந்த பெருமாள் சத்தியமூர்த்தின்னு பெருமாள் சொல்ல முடியும். அப்படியே உள்ளுக்குள்ள புடவர கோயிலாக பெருமாள் ஆச்சரியமான திருவேணி சயன திருக்கோலத்திலே. உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் திருப்பேர் நகர். திருப்பேர் நகரான்னு சொல்லப்படுகிற திருப்பேர் மல்லை அப்படின்னா திருக்கடன்மல்லைன்னு சொல்லப்படுகிற விஷயம். அதைத்தான் சொல்றோம். உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் குய்யலல்லால் மத்தையார் குய்யலாமேன்னு பார்த்தோம்னா வானவரதங்கள் கோணும் மலர்மிசையனும் அப்படின்னு கடைசியாக இந்த உலகத்துக்கே எம்பெருமானாக இருக்கக்கூடிய இவனை போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும், கடைசியா மங்களாசாதனம் பண்ணி நாலைந்தும் ஆரையும் நமக்குரைக்க வல்லார் அப்படின்னு சொல்லி கடைசியா மங்களாசாதனம் பலஸ்துதியை கொடுத்து முடிக்கிறார். இது திருக்குறுந்தாண்டகத்துல 20 பாசுரம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம், ரொம்ப சுலபமா செய்யலாம். அது முடிஞ்சது. சரி, இந்த திருக்குறுந்தாண்டகத்துல செவி முடித்தா சரி, பெரிய திருமொழி முடிச்சார், பெருமாள் முகங்காட்டு வரா, எனக்கு ஏதாவது மோட்சம் கொடுப்பறா அப்படின்னு பார்த்தார். முகங்காட்டவில்லை எம்பெருமான். எல்லாருக்கும் அவ்வளவு சுலமா கொடுத்துட்டு வரா பெருமாள். நான் நினைச்சிட்டு ஏதோ சுலமா கொடுக்குறார். பெருமாள் கொடுப்பார். கொடுக்கறத பத்தி கொடுக்கறதுக்கு தான் இருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு தான் இருக்கார். ஆனா அவர் பார்த்து கொடுக்கணும். எப்ப கொடுப்பார், எந்த நேரத்துல கொடுப்பார், எப்படி கொடுப்பாருங்கிறது தெரியாது. அது தெரிஞ்சா நம்ம சொல்லிட்டு போறோமா? பார்த்தவா அங்க போய் பார்த்தவா வந்து சொல்ல முடியுமா? இங்க கண்டவர் அங்க போய் நம்ம ஆறான்னு போறவன் ஆறான்னு வந்து சொல்லுவாளா? கண்டவர் வெண்டிலர். நச்சபுரராவர்த்ததேன்னு சாஸ்திரம் சொல்லு. போனவன் ஒரு நாள் வந்து சொல்ல முடியாது. இங்க இருக்கிறவன் சொல்லிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதான் இங்க நடக்கிறது. ஆஹா, அங்க முகம் கொடுப்பாரான்னு பார்த்தா கொடுக்கலையாம். திருக்குறுந்தாண்டகமானார் கொடுக்கல. பெருமாள் வரணும், வந்து சேவை சாதிக்கணும், கொடுக்கல. பாதர் சொல்லி வேற ஏதாவது வழி பண்ணுவோம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகிதோதிஸ்மை தமதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியன்னு சாஸ்திரம் சொல்லுது.
ஆரோக்கியம் தன்னுடைய உந்தீக மலத்திலிருந்து நான்மகனை படைத்து பிறகு இந்த உலகத்தையே செட்டி பண்ணானோ சித்தி பண்ணானோ சம்ஹரிக்கிறானோ அவனைத்தான் போய் சரணாகதி பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுதோ இல்லையோ. ஆழ்வார் பார்த்தா சரி சரணாகதி பண்ணலாம் அப்படின்னுட்டு சரணாகதியே புக்கார் எங்க திருக்குடந்தை எம்பெருமான இடத்துல போய் சரணாகதி பண்றாங்க. ஏன்னா முதல்ல பெரிய திருமொழியாச்சு, இரண்டாவது திருக்குறந்தாண்ட ஆச்சு. அதுல முதல்ல பெரிய திருமொழியிலையும் அச்சாவதார தேசங்கள நிறைய பாடு இருக்காரு இல்லையோ. அவர் உத்தர் மட்டும் தான் 60க்கு மேல தேசம் மங்களாரம் இல்லைன்னா 108 வராது கணக்கு. மிச்ச பேர் எல்லாரும் சேர்ந்தா 40 சொச்சம் தான். இவர் 60க்கு மேல பாடினதுனால 108 ஆயிடுது. 108 ரொம்ப பிரசித்தமா எடுத்தோம் இல்லையா. ஆழ்வார் மங்களாரம் பண்ணதுனால 108 இல்லைன்னா 108 வந்திருக்காரு. அப்ப இத பார்த்தார் சரணாகதி பூரவே அங்க திபதேசங்கள பூர்வ மங்களாகரம் பண்ணார். அடுத்து திருக்குறந்தாண்டம் வந்தார், அங்கேயும் திபதேசத்தை மங்களாகரம் பண்ணார். அப்பவும் பெருமாள் முகம் காட்டல. அதுக்கப்புறம் பார்த்தார். ஏன்னா பெருமாளுடைய முகோல்லாசம். ஏன்னா நம்ம பெருமாளுக்கு எல்லாம் பண்றோமேன்னா பெருமாள் பார்த்துட்டு எனக்கு நிறைய இன்னும் 10 கோடி கொடுப்பார். மண்டதான் வெடிக்கும், மண்டதான் வெடிக்கும். சாப்பிடறதுக்கு இருந்து கொடியில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு இருந்த வரைக்கும் ஆனந்தம். அதுக்கு மேல போடுதுன்னா இது தூக்கம் வராது. அதெல்லாம் மிச்சம், வேற ஒண்ணும் மிச்சாது. தூக்கம் படும். தூக்கம் போச்சுன்னா அப்புறம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்ல. அப்ப அது கடைசியில என்ன ஆகுது, அது முடியுது. அது முடிஞ்சது கொடுத்தாரா கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வேருந்தீர் மலர்த்தவிசில் ஒரு முறையனை ஈந்தனை ஒரு முறை இருநில மூவடி அப்படின்னு திருவிழுக்கூத்திருக்கைன்னு சரணாகதியை அனுட்டித்தார் திருக்குடந்தை எம்பெருமான இடத்துல. அங்க போய் பார்த்தோம்னா ஒரு பேருந்தி இருநிலம் மூவடி 1 2 3 4 5 6 7 அப்புறம் 7 6 5 4 3 2 1 இப்படியே எண்ணிக்கையை கோத்தே இருப்பா. பார்த்தா ஒரு தேர்தட்டு போலவே அங்கேயே வரைஞ்சு வச்சிருக்கா. திருக்குடந்தை எம்பெருமான் போய் துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்திலே போட்டிருக்கா பரிசா. இந்த பிரபந்தமே ஒரு தேர் உருவாக்கினது போலவே இருக்கும். ஆரம்பம் அப்படி முடியும், அப்புறம் கூடும், அப்புறம் குறையும். அப்படி வரும், இப்படியே வரும். சரணாகதியே அனுட்டித்தார். கடைசியா பெருமிடரகல மாற்றோ வினையே அப்படின்னு முடிகிறார். அப்ப பெருமிடர் அகல மாற்றோ வினையே, பெருமாளே நீதான் என்னுடைய இடரையெல்லாம் களைய வேண்டும். பெருமானே திருக்குடந்தை எம்பெருமானே. ஏன்னா திருக்குடந்தைக்கு தனியா பதிவும் கிடையாது. ஆனா எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ திருக்குடந்தையை செறிவிடுவார் ஆழ்வார். திருக்குடந்தைக்கு தனியா பதிகங்கள்னு பாடல. பதிகத்திலே ஆரம் ஆவியே முதிய என்பருகி அபரபர பரமலதனையா பாவியனுடரா இத்தனை பகலும் படுது போய் உடைந்தரன் நாள் தூவிசேரண்ணம் துணையடும் புணரும் சூழ்புணர் குடந்தையே தொழுதுன்னு ஆரம்பிச்சார். கடைசியில் முடிக்கிறார் தன்குடந்தை குடந்த மாலை அப்படின்னு. தன்குடந்தை கிடந்த மாலை கடைசியா திருடந்தாண்டத்துல முடிக்கிறார். அப்ப அந்த திருக்குடந்தைக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும், ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துக்கும் திருக்குடந்தைக்குமே ரொம்ப ரொம்ப சம்பந்தம் உண்டு. எப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தையுமே நமக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பெருமான் தான் திருக்குடந்தை பெருமான. அப்ப அந்த பிரபந்தம் முற்றித்து அது திருவள்ளுவூத்து இருக்க. அதுக்கப்புறம் அடுத்த பிரபந்தம் பார்த்தார் பெருமாள் அப்பவும் முகம் காட்டல. நீர் வாட்டு பாடிட்டே இருக்கும். அது என்னன்னா ஒரு ரொம்ப வெயில்ல இருந்து வரான்னா உள்ள வந்தவனே என்ன பண்ணுவா, ஜலத்தை மேலே கீழ் போட்டு குட்டிப்பான். வெயில்ல இருந்து வந்தா ஜலத்தை எடுத்து வாரி குடிக்கும். என்ன வெயில் வெயில் பெஞ்சா வெயில் அடிச்சா வெயில் அடிக்கும்போ, மழை பெஞ்சா மழை பெய்யும்போ, பனி அடிச்சா பனியா அடிக்குதும்போ. இப்ப என்னதான் அடிக்கணும்னே தெரியாது. இயற்கைன்னா எல்லாம் தான் இருக்கும். இயற்கையை நம்மளோ நிறைய சீரடிக்கிறோம். அது பண்றதை தானே பண்ணி ஆகும். இது என்ன பண்ண முடியும், ஆதியாத்மிக அதிதெய்வீக அதிபௌதிகங்கள் இருக்கும். இதெல்லாம் நடந்ததே ஆகும். ஒண்ணு நம்மளை மீறி எல்லாம் கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்மளோட இதுல நமக்கே எல்லாம் உண்டு. அத்தனையும் இருக்கும் இல்லையோ. அப்ப இவ்வளவு இருந்து பார்த்தா அது மாதிரி ஆழ்வாருக்கு திவதேசத்து போறார் மேல கொட்டிக்கிறார். மேல தாகம் அடிக்கிறது, தேத்தம் தாகம் அடிக்கும். தேத்தத்தை எப்படித்தானே குடிக்கணும், மேல தூக்கி குடிப்பா. அவ்வளவு தூரம் ஆழ்வாருக்கு ரொம்ப பிராபண்யம், ரொம்ப உயர்ந்து. ஏன்னா ஒரு வஸ்துல ஈடுபாட்டை காட்டணும்னா பெருமாள் நூறு விட்டு பாக்குறாரு. இன்னும் கொண்டு வா. அப்பதான் அவர்களிடத்திலிருந்து நிறைய பெத்துக்க முடியும். மங்களாசாரம் பெத்துக்க முடியும். ஆழ்வார் நல்லா தூண்டி விடுறாரு. பார்த்தார், கிடைக்கவே இல்லை. வந்து தூக்கம். கடலன்ன காமத்தராயினும் மாதர் மடலூரார்னு ஒரு தமிழர் மரபு. கடலன்ன காமத்தராயினும் ரொம்ப ஆசை. ஒரு ஆண்மகன் மேல ரொம்ப ஆசை இருக்கும். ஒரு பெண் குழந்தைக்கு இருக்கலாம். ஆனா அவ வாய் திறந்து சொல்லிட மாட்டான். மடல் ஊற மாட்டான். மடல்ங்கிறது ஒரு பனங்கோலை மாதிரி கட்டி
அது ஒரு ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு பெண் பிள்ளையை பிடிச்சிருக்குமா இருக்கும். அவன் வீட்டுல போய் சொன்னா அவன் ஒதுக்க மாட்டாளா இருக்கும். அதனால என்ன பண்ணுவான்னா, இது அந்த நாள் விளக்கம். தை நீர், அதாவது இது தமிழர்கள்ல சொல்றான். அப்ப பண ஓலையில பண்ணி அந்த பிள்ளைக்கு கரும்புலி செம்புலாம் குத்தி விடி விடியா எடுத்துட்டே போகலாம். எதுக்குன்னு கேட்பாளு எல்லாரும். ஒரு பிரச்சாரம் தான். இப்படி என்ன எதுக்காக இந்த பிள்ளை எப்படி வரான் அப்படின்னா, இல்ல அந்த வீதியில் இருக்கிற அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்கா, அவன் கொடுக்க மாட்டேன்டா, அதுக்காக தான் இப்படி வீதி விதியா தனக்கு தன்னுடைய அபிமானம் இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே அது 4 வீதிக்கு அப்புறம் போயிடும். போன உடனே அவ வந்து சரி பரவாயில்ல, ரொம்ப நேரம் இப்படிலாம் பண்ண வேண்டாம், நான் கொடுத்துறேன். இப்ப இந்த காசி யாத்திரைன்னு கல்யாணம் எல்லாம் பண்றோம் இல்ல, இவர் புறப்படுவார். பண்ண கொடுக்க வந்திருக்கேன்னு படாத பாடுபட்டு பொண்ணை பிடிச்சு ஜாதகத்தை பார்த்து அத்தை பார்த்து இதை பார்த்து பெண் பிள்ளையை பிடிச்சு ஆண்மகனை பார்த்து பிடிச்சு கொண்டு கொடுத்தா காசி யாத்திரை போறேன்னு புறப்பட்டுக்காங்க. என்ன பண்றது? சரி மாப்பிள்ள சுவாமி எங்கேயும் போகாதீங்க, வரும் பண்ண கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை கூப்பிடுற அளவு திருப்பி. இப்ப அது மாதிரி இவர் பார்த்தார், என்னதான் பண்றது அப்படின்னு இவர் பார்த்தார். மடல் ஊற வேண்டும். பெருமானோட பரமபதமாக இருக்கக்கூடிய மேன்மையையும், அர்ச்சாவதார உபதேசத்து அவதாரங்கள் நிறைய பட்டிருக்காரு, மேன்மையும் இருக்கு, அர்ச்சாவதாரம் இருக்கு. எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம பண்ற. உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறணும், மானம் கப்பல் ஏறணுங்கிற அளவு என்னன்னு தெரியாது. ஆனா இவர் என்ன பண்ணார்னா மடல் ஊறினார். மாதர்கள் பெண்கள் ஒரு நாளும் மடல் ஊது கிடையாது, ஆண்கள் தான் பண்ணுவோம். ஆனா இவர் என்ன பண்ணார்னா அந்த விதியை உடைக்கிறார். உடைச்சு தான் தன்னை ஒரு ஸ்திரீயாக பாவித்துக் கொண்டு, பரகால நாயகியாக பாவித்துக் கொண்டு மடல் ஊறுகிறார். அதுலதான் கராறு வரக்கொங்க கண்ணார் கடலுடுக்கை அப்படின்னு பரமாக இருக்கக்கூடிய பரமதத்தையும், அர்ச்சாவதாரம் இங்க இருக்கக்கூடிய திபதேசங்கள் எல்லாத்தையும், உன்னோட திபதேசம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய தோஷங்கள், நீ இப்படி திருவிக்கிரமாவதாரம் பண்ணியா வேண்டாம், உன்னை நான் இப்படி சொல்றேன் பாரு, அப்படி சொல்றேன் பாரு, மடல் சிறிய திருமடல்னு ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அர்ச்சாவதார திபதேசங்கள் பூரா ஒண்ணுமே இல்லாம பண்ணுறேன். முதல்ல பரத்தத்தையும் முடிச்சார். அதுலதான் ஒரு இடத்துல சொல்லார், எரார் முயல் வெட்டு காக்கவென் போவதே, எரார் முயல் வெட்டு காக்கவென் போவதே. அவருக்கு என்னன்னா அந்த பர்வதத்துல என்ன சொன்னார்னா, பர்வதத்தை மட்டமா பேசணும். ஆழ்வார் ஒருத்தருக்கு தான் அந்த தைரியம் உண்டு. பர்வதத்தாரான்னு மட்டமா பேசுவாளா, காக்கா மாமிசம்னு விட்டாரது. காக்கா மாமிசம் ஆரானே சாப்பிடுவாளோ. சுவாமி என்ன சுவாமி ஒரு திருவங்காப்பு கொண்டு காக்கா மாமிசம் முயல் மாமிசம் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஆழ்வார் அவர் கள்ளர் குலத்திலே அவதரித்தபடினாலே அவர் சொல்லலாம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, காக்கா மாமிசத்துக்கு எல்லாரும் அலைகிறேன், ஆனா முயல் மாமிசம் ரொம்ப சுலமா கிடைக்குது, அத்தை எடுத்துக்கலாமே அப்படின்னா. என்ன சுவாமி இதெல்லாம் பேசுறீர் அப்படின்னா, காக்கா என்ன ஆகாசத்துல பறக்கிறது காக்கா, அதே மாதிரி பரமதம் எங்கேயோ இருக்கு தெரியாது. சதாவச்சிந்தி சூரையா திவீப சக்துராதம் திப்ராசோ வெந்தபோ ஜாகிரவாகம் தத்தமித்ததே விட்டோர்ஜ பரமதம்னு எங்கேயோ இருக்குது. ஆனா அதை போய் யாரு பார்த்தா? அதை விடுங்கோ, அது காக்கா மாம்சம் மாதிரி எங்கேயோ வேண்டாம் விடுங்கோ. நிலத்துல கிடைக்கிறதே ரொம்ப சொல்லுமா முயல் மாம்சம். அதுதான் அர்ச்சாவதார பிரதேசங்கள் நிறைய இருக்கீங்க, சேவிச்சு போங்களேன். அதுக்கு எதுக்கு அங்க போகணும் சும்மா வாயில சொல்றேன், வாயால அப்படின்னு ஏதோ சொல்றாலும் இல்லையா, அது மாதிரி வாயால வெறுனதான் சொல்லிட்டு இருக்கேன். வெறுவாதார வாய்விரவி வெங்கடமே என்கின்றாளான்னு இதே திருவரங்கத்தை, அதாவது திருவேங்கடத்துக்காக மங்களாரம் பண்றார் திருமங்கையாளா பெரிய திருமுடியில. சும்மா நாச்சுக்கும் வாயில இது என்னாச்சுன்னா, ஒரு விதேசத்துல ஒரு மூதாட்டி இத்தபடியே பெருமாள் செய்க வருவலாம். சில பேர் இந்த வாயில மட்டும் வெறுன்னு சொல்லுவா, வெறும் வாய் வார்த்தையா சொல்றதுன்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இத்தபடியே பெருமாள் வயசானவோ அந்த பெருமாளை செய்கிறா. இது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்லணுங்கிறது சில பேருக்கு இருக்கும் இல்லையா. எல்லாருக்கும் தெரியும், அழிமணுவாளா, ரங்கநாதா, புருஷோத்தமா அப்படின்னு நம்ம வாயில ஒரு ஆஸ்வாசம் வந்துருக்குன்னா நம்ம சொல்லுவோம். அந்த மூதாட்டி என்ன பண்ணலாம், பெருமாளை செய்ய வருவலாம். வந்தாக்க பெருமாளே குவிக்கொள்ளுங்காலம் இன்னும் குருகாதோ, குவிக்கொள்ளுங்காலம் இன்னும் குருகாதோ. ஆழ்வார் பாசுரம், குவிக்கொள்ளுங்காலம் இன்னும் குருகாதோ அப்படின்னா, நான் உன்னை கூண்டே இருக்கேனே, இந்த காலத்தை கொஞ்சம் குறைச்சிட மாட்டியா, உன்கிட்ட சேர்த்துக்க மாட்டியான்னு அர்த்தம். நித்தபடியா அந்த மூதாட்டி வரா, குவிக்கொள்ளுங்காலம் இன்னும் குருகாதோ அப்படின்னு கை குவி செய்கிறார். இவருக்கு அர்ச்சக சுவாமிக்கு பொறுக்கவே இல்லை. ஏன்னா இவ வாயில வெறும் வார்த்தையாதான் சொல்றாங்க. இவளை ஒரு நாள் கையங்களமா பிடிக்கணும், இல்ல கையங்களமா பிடிக்கூடாது, வாயுங்களமா பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்ணார், இந்த மூதாட்டி வர்ற போது என்ன பண்ணார், மூலமூர்த்திக்கு பின்னாடி போயிட்டு பெருமாளுடைய அப்படி அந்த கரங்கள் இருக்கும்போது பெரிய நீண்ட திருக்கரங்கள், அந்த 2 கரங்களுக்கு நடுவுல கையை விட்டுட்டார். இவ கூவிக்கொள்ளும் காலம் என்னும் குருகாதோன்னு இவர் வா 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 வான்னு கூப்பிட்டாராம். எடுத்தா ஓட்டுறான் அந்த விராட். ஏன்னா
வாயால சொல்லிட்டு பெருமாள் வேற வாவான்னு சொல்றோம். அவ்வளவுதான். இப்பவே இந்த க்ஷணம் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னோம்னா சொல்றவர் முத கொண்டு அத்தனை பேர் இருக்க மாட்டோம். டீம்ஸ் ஆகுது, கூகுள் மீட் ஆகுது, 8 ஓட்டத்தை ஓட்டுருவோம் இல்லையோ. அப்ப வாய்க்காக இல்லையோ ஆழ்வார் என்ன பண்ணார்? ஆழ்வார் சிறிய திருமடல்லே ஊடினார். எங்கேயோ இருக்கு பிரபலம், விடுங்கோ, இங்க இருக்கு அர்ச்சாவதார உபதேசம் பேசுவோம். அந்த மாதிரி அந்த உபதேசத்துல பிராமணியத்துக்காக மடல் ஊறினார். என்ன அனுகிரகம் பண்ணணும் வா. பெரிய திருமடல் அதே மாதிரி அர்ச்சாவதார உபதேசங்களே ஒண்ணும் இல்லை, நீ இப்படி எல்லாம் பண்ற, திருவிக்ரமாவதாரம் பண்ணி இதெல்லாம் நல்லா பண்ணியா, இருக்கிறவாளை ஏமாத்துற அப்படின்னு எல்லாம் சொன்னார். அந்த மடல் ஊறுவது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரை பத்தி தோஷத்தை சொல்றதுன்னு அர்த்தம். மடல் ஊறுவது. இந்த ஆண்மகன் என்ன பண்ணுவான்? அவன் போய் என்னை இந்த மாதிரி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும்படியா பண்றானோ இல்லையோ, பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்கா. இவர் என்ன பண்ணாருன்னா, நான் மடல் ஊடுறேப்பா. ஆண்மகன் மடல் ஊறுவான், பெண்மகள் மடல் ஊடுவாளோ? ஊட மாட்டான். அதை முறிச்சார். முறிச்சு தான் ஒரு நாய்க்காபாவத்தை எடுத்துட்டு மடல் ஊடுறார். யாரும் பண்ண மாட்டா, நான் பண்றேன். ஏன்னா ஆழ்வார் ரொம்ப வீரியமா, கடைக்குட்டினால கொஞ்சம் வீரியமா இருக்கும் இல்லையோ, அது ரொம்ப வம்பு பண்ணும். அப்பாட்ட ரொம்ப வம்பு பண்ணும். அதான் கடைசியா இருந்ததுன்னா அது ரொம்ப பண்ணும். அதுக்குள்ள அவர் வயசா இருப்பார். அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால இது சேர்த்தான் போயிட்டு போ, இவருக்கு ரத்தம் எல்லாம் சுண்டி போயிருக்கும், அது இப்பதான் விரும்புன்னு வந்திருக்கும். அப்ப அதனால அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப பெருமாள் பார்த்தா சரி விடு அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தார் சிறிய திருமடல் ஆகித்து, பெரிய திருமடல் ஆகித்து, கடைசியா திருநெடுந்தாண்டகம் பெருமாள் பார்த்தார், இனிமேவாது நமக்கு கொடுக்க வேண்டும். திருப்பாவும் 30 பாசுரங்கள் எப்படியோ, திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரங்கள் அப்படி. அது பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும். இது தொல்லப்படவினையே முதறிய வல்லார்தாமேன்னு முன்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் வழக்குழையாய் முடித்திருந்த திங்கள் தானாய்னு ஆரம்பிக்கிறார் பெருமாள். அந்த திருமங்கை ஆழ்வார் மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்குழையாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தார். 30 பாசுரங்கள் மங்களாசாசனம் பண்ணுகிறார். திருநெடுந்தாண்டகம் ஏன்னா முதல்ல பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரம், அதுக்கப்புறமாக திருவிழுகூத்திற்கு சரணாகரி, அதுக்கப்புறமாகத்தானும் பெரிய திருமடலிலே ஊடினார், பெரிதாக ஊடினார் பெரிய திருமடலிலே. கடைசியா பார்த்தார் பெருமாள் இப்பவும் நமக்கு மோட்சத்தை கொடுக்கவில்லை என்னால் என்ன செய்ய அப்படின்னு ரொம்ப வருந்துகிறார். தொல்ல பழவினைகளை எல்லாம் போக்க வேண்டும் என்னால் என்ன செய்யுது அப்படின்னு 30 பாசுரங்களாலே மங்களாசாசனம். இந்த 30 பாசுரங்களுக்கே ரொம்ப முக்கியமானது. பராசர பட்டரை நினைக்காமல் இருக்க முடியாது. திருமங்கையாழ்வாரை நினைத்து திருநெடுந்தாண்டகத்தை சொல்லிட்டோம்னா பராசர பட்டரை நினைக்காமல் ஒரு நாளும் இருக்க முடியாது. திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்தை சொல்லி தான் பெருமாள்கிட்ட மோட்சமே பெற்றாரா. திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடி பாடி மோட்சமே கொடுக்க மாட்டேன், திருக்குறுங்குடிவான்ட்டார். திருக்குறுங்குடிவா கேட்டார் பெருமாள், மோட்சம் கொடுன்னார். எதுக்காக கொடுக்கணும்னார்? இல்ல நான் நிறைய மதில் கட்டிருக்கேன் உனக்குன்னார். அது இருக்கட்டும், அது வறண்டி கட்டினீர், அது நமக்கு என்ன பண்ணீர்? நதியாராதனை பண்ணேன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிருக்கீர், குமுதவலி நாச்சியார் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிருக்கீர், நமக்காக என்ன பண்ணிருந்தா? அவர் இப்படி இப்படி பார்த்தார். திருமங்கையோட சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, மோட்சம் பண்ணணும்னா திருக்குறுங்குடி வரும்னார். திருக்குறுங்குடிக்கு தான் போய் சேர்ந்தார் கடைசியா. திருக்குறுங்குடிங்கிறது அவ்வளவு வசதியோ இல்லை. அன்னைக்கு கைசி மகாத்மத்து கூட பார்த்தோமோ இல்லையோ. அப்ப திருக்குறுங்குடி உபதேசம் என்பது ரொம்ப உயர்ந்த தேசம். திருமங்கை ஆழ்வாருக்கு அங்கிருந்துதான் மோட்ச பிரார்த்தனை கிட்டித்துங்கிற பெருமை உண்டு. அப்ப அந்த பெருமாள்கிட்ட கேட்டாரோ இல்லையோ, இது முடிஞ்சது. கடைசியா இந்த பராசர பட்டர் இதுக்கு வியாக்கியானம், அதாவது பராசர பட்டர் திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்தை ரொம்ப பிராமணியத்தோடு காலக்ஷேபம் பண்ணுகிறான். 30 பாசுரம் காலக்ஷேபம் எப்பெல்லாம் காலக்ஷேபம் பண்ணணுமோ திருநெடுந்தாண்டகம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் உண்டு. இப்ப எம்பெருமானாரே அப்படின்னு சொன்னோம்னா சோமாசி ஆண்டான்னு சொன்னா தான் நல்லா இருக்கும். கீழே ஒரு சொல்லியிருக்கேன், இந்த நாள் சொன்னா இந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். சோமாசி ஆண்டான் எம்பெருமானாரேன்னு ராமானுஷரை எம்பெருமானார்னு சொல்லுவோம். எம்பெருமானாரேன்னு சொன்னோம்னா ஆறு சொன்னா நல்லா இருக்கும். சோமாசி ஆண்டான்னு ஒரு சுவாமி இருந்தார், அவர் சொன்னா தான் நல்லா இருக்குமா. எம்பெருமானாரேன்னு சொல்லுவாங்க. திரு தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு உபதேசம் இருக்கு எங்க பாண்டிநாட்டு திருவள்ளியில. அது ஆழ்வார் நம்மாழ்வாருக்கும் திருத்தொலைவில்லி மங்கலம் எம்பெருமானுக்கும் தான் ரொம்ப தொடர்பு. அந்த பெருமாளுக்கு குழந்தை மாதிரி சிந்தையாலும் சொல்லாலும் செய்கினாலும் தேவர்வானையே தந்ததாயம் நடைந்த முன்குருகூர் அவர சடகோபன் ஆழ்வார் மங்களாசாதனம். அந்த உற்சவத்துல நம்மாழ்வார் உற்சவத்தின் போது 5ஆம் திருநாள் அன்னைக்கு அந்த பெருமாளும் ஆழ்வார் மட்டும்தான் இருப்பா. வேற ஊரே வீடே எல்லாரும் மூடுவா. ஒரு பக்கம் அக்கம் பக்கம் ஆரையும் போட மாட்டான். விடையாத்தி உற்சவம் ஆழ்வாரும் பெருமாளும் இருப்பா. இங்கே இருந்து ஆழ்வார் அங்க பெருமாள் அப்படியே பார்த்துட்டே இருப்பா. பெரிய புறமும் இல்லை, இன்னும் அடுத்த வருஷம் தானே பார்க்க போறோம் இந்த பெருமாளை. அது கூட இல்லை, ஆழ்வாரை இன்னும் அடுத்த வருஷம் தானே பார்க்க போறோம். பெருமாளுக்கு ஒரு வருத்தம்,
அப்ப அந்த உற்சவத்தின் போது சிந்தையாலும் மனசா வாச்சா காய்க எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்யப்பெறுவேனாக வேண்டும் அப்படிங்கிற அளவுக்குத்தான் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவர் பிரானையே தந்ததாய் என்னடைந்த குருகூர் அவர் ஷடகோபன் ஆழ்வார் சொல்லணும்னா அத்தனை பெருமை. அந்த திருத்தொலவில்லி மங்கலம்னா ஆறு சொன்னா நல்லா இருக்கும்னா, நம்ம ஆழ்வார் சொன்னா அத்தான் நல்லா இருக்கும். யாரு சொன்னாலும் இனிக்காது. எம்பெருமானாரேன்னு சொல்ல வேணும் என்னால் சோமாசி ஆண்டான் தான் சொல்ல வேணும். திருத்தொலவில்லி மங்கலம் என்று சொல்ல வேணும் என்னால் நம்மாழ்வார் சொன்னால் மட்டுமே நன்னாக இருக்கும். அழிமணவாளான்னு சொல்லணுமா, ஆறு சொன்னா நல்லா இருக்கும். பராசர பட்டர் சொன்னாத்தான் நல்லா இருக்கும். அழிமணவாளான்னு சொல்லுவான். இந்த திருவரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமானுக்கு அழிமணவாளன் பேர். உறையூர்ல பெருமாள் இருக்காரு அழிமணவாளன் நிலதிருக்கோலத்துல பிரயோக சக்கரத்தோடு எழுந்துள்ளி உள்ளான். அதி ஆச்சரியமான பெருமாள். கமலவல்லினாச்சியார் இப்பதான் கல்யாணம் ஆயிருப்பது. ரொம்ப அழகா இருக்கும் இந்த தாயார். பக்கத்துல பெருமாள் உயர்ந்த திருமையோடு ஒழியூர்னு சொல்லப்படுகிற உறையூரிலே நிச்சுலாபுரியிலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய பெருமான் அழிமணவாளன். ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கும் அழிமணவாளன் பெரும். அழிமணவாளான்னு சொல்லுவாராம். ஆறு சொன்னா நல்லா இருக்கும். பராசரப்பட்ட சொன்னதான் நல்லா இருக்கும். சிவசுவாமி அதே போல திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லணும். திருக்கண்ணபுரம் பெருமாள் அவர் சொல்லணும். ஆறு சொல்லலாம் நல்லா இருக்கும் அப்படின்னா திருக்கண்ணபுரத்துக்கு தான் 100 மங்களாகணும். கீழே சொல்லிவிட்டேன், நாகப்பட்டத்துக்கும் சொல்லிவிட்டேன். திருக்கண்ணபுரத்துக்கு 100, திருநறையூருக்கு 100. திருத்துக்கொள்ள அடியன் தான் தவறா சொல்லிட்டேன், க்ஷமிக்கணும். ஆஹா, திருக்கண்ணபுரத்துக்கு 100 பாசுரம், அதே போல திருநறையூருக்கு 100 பாசுரம். அப்ப அந்த எம்பெருமானுக்கு அப்ப திருக்கண்ணபுரம் சொன்னா ஆறு சொன்னா நல்லா இருக்கும்னா திருமங்கையாளா சொன்னா தான் நல்லா இருக்கும். அவ்வளவு நெருக்கம் அந்த எம்பெருமானுக்கு. அந்த எம்பெருமானோடு மங்களாசாசனம் பண்ணி பொன்னிவர மேனி வர, அது திருநாகப்பட்டினத்துக்காக திருக்கண்ணபுரத்துக்காக அத்தனை ஆச்சரியமான 100 பாசுரங்கள். அந்த பாசுரங்கள் திருக்கண்ணபுரம் சொன்னா திருமங்கையாழ்வார் சொன்னா தான் நல்லா இருக்கும். இப்போ அந்த நம் திருடந்தாண்டகம்னு சொன்னா ஆறு சொன்னா நல்லா இருக்கும்னா பராசரப்பட்ட சொன்னா தான் நல்லா இருக்கும். இந்த பராசரப்பட்டர் வியாக்கியானம் பண்ணுறான். அதுல 21வது பாசுரம் இருக்கே, பட்டர் வம்சத்துல வந்த ஒருத்தர் தான் ரொம்ப விபுலமான வியாக்கியானம் பண்ணிருக்கா. மைவண்ணர் அருங்குஞ்சி குடல் பின்தாழ மகரம் சேர்கொட இருபாடு இலங்கியாட ஈவண்ண இஞ்சலையை துணையா இருவரே இங்காய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணன் தாமரவாய் கமலம் போலும் கண்ணனையும் அரவிந்த வடிவகுதே அவ்வண்ணத்தவன் நிலவகண்டன் தோழி அவர் நான் தேவரன் நஞ்சினோமேன்னு மைவண்ணன் அருங்குஞ்சி குடல் பின்தாழங்கிற 21வது பாசுரம். பட்டர் வம்ச ஆச்சரியமான வியாக்கியானம். சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளவு தூரம் பெரிய வியாக்கியானம். அத்தனை பெருமை. இந்த திருடந்தாண்டகத்தை சேர்த்து முடித்தார் பட்டர். பெருமாள் என்ன வேணும்னார், மேலநாடு மேல வீடு கொடுக்க வேணும்னார். கொடுத்தோம் தந்தோம் அப்படின்னார். பட்டரை கொண்டு போய் அவருடைய திருமாளிகளை விட்டு வாருங்கோள், அவருக்கு எல்லா பகுமானங்களும் கொடுங்கோள் பெருமாள் ஏவிவிட அவரை கொண்டு வந்து அவரை பல்லக்கலை எழுந்துருள பண்ணி கொண்டு அவருடைய திருமாளிகளை கொண்டு வந்து விட்டாராம். நேரம் வந்து அம்மானு வந்து விழுந்து செவிக்கிறாராம் ஆண்டாள் அம்மையாரை. என்னப்பா பட்டா அப்படின்னு கேட்டா, பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுத்தான் ஒண்ணு அப்படியான ஆனந்தப்பட்டாளாம். தாயார் இருக்கும் போதே பரவடு விடார்கள். தாயார் இருக்க செய்தவே திருநாட்டை அலங்கரித்தார். புறப்பட்டு போனார் சொன்னோடனே வேதவியாசப்பட்டிருக்காரே விழுந்து புரண்டறான். அப்ப அந்த தாயார் கேட்கிறாளா, உங்க அண்ணாவுக்கு மோட்சம் கிடைச்சுன்னு உனக்கு பொறாமையானு கேட்டுருந்தோம்னா எப்படி இருந்திருக்கும்? தாயார் கேப்படா, 8 குழந்தைகள் இல்லையோ, பராசரப்பட்டரும் வேதவியாசப்பட்டரும் 2 பேரும். இப்ப அவ்வளவு தூரம் திருநந்தாண்டகம்ங்கிறது பாரித்து பாரித்து சொல்ல வேண்டிய ஒரு பிரபந்தம். 30 பாசுரங்கள். இதெல்லாமே கடைசியா முடிக்கிறார். மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா விண்ணவரதரும் பெருமானை அருளா என்று அன்னமாய் முனிவரோடு வரவேற்று அருணையை தரைத்தெடுத்த அம்மான் தன்னை மின்னுமா மணிமாட மங்கவேந்தன் மாவேற் பிரகாலன் கலியின் சொன்ன பன்னியனூர் தமிழ் மத்தும் வல்லார் தொல்ல பழவினையை முதலறிய வல்லார் தாமே, தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே அப்படின்னு மின்னுமா மண்ணுமா மணிமாட மங்கவேந்தன் மானவேல் பரகாலன் கலியன் சொன்ன மானவேல் பரகாலன். பரகாலன் அப்படிங்கிற திருநாமம் அவருக்கு. பரம் காலன் அப்படின்னா எதிரிகளுக்கு யமன் போன்றவன் அர்த்தம். பரகாலன் எதிரிகளா யார் எதிரிகள் அப்படின்னா நம்முடைய சம்பிரதாயத்துக்கு எதிரிகளா, பாகவதர்களுக்கு எதிரிகளா, பகவானுக்கு எதிரிகளா, ஆசிரியர்கள் அல்லாமல் அனாசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரிகளா, எதிரியா, பரம்னு சொல்லப்படுகிற எம்பெருமானுக்கு ஆரெல்லாம் கொத்த விளைவிக்கிறார்களோ அவர்களுக்கு காலனை போலே யமனை போலே நின்றவர் பரகாலன். தம் மானவேல் பரகாலன் கலியன்
அப்படின்னு தானே பாசுரங்களிலே கடைசி பாசுரத்துல பலஸ்ருதி கொடுக்கிறார் ஆழ்வார். இப்படியெல்லாம் பெரிய திருமொழி தொடக்கமாக திருநெடுந்தாண்டகம் ஈராக 6 பிரபந்தங்களை அருளினதான ஆழ்வார் திருக்குறுங்குடிக்கு சென்னார். அங்கிருந்து திருநாட்டை அலங்கரித்தாருங்கிறது அவருடைய சரித்திரம். இந்த ஆழ்வார் மற்ற ஆழ்வார்களைப் போல அல்லாமல், எல்லா ஆழ்வாரும் பிராமணால பிறந்தாளா? அல்லது ஏதோ ஒரு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பிராமணராக பிறந்தார், ஏதோ ஒரு மதுரகவி ஆழ்வார் பிராமணராக பிறந்தார், ஏதோ ஒரு பெரிய ஆழ்வார் பிராமணராக பிறந்தார். மற்ற ஆழ்வார்கள் யாருமே பிராமணர்கள்னு யாருமே அல்லர்களே. ஆண்களாக பிறந்தவரும் உண்டு, பெண்ணாக பிறந்த ஆண்டாளும் உண்டு, கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தவர்களும் உண்டு, கர்ப்பவாசமே இல்லாமல் பிறந்தவர்களும் உண்டு. அதுக்குதான் அயோனிஜர்கள் அப்படின்னு பேர். கர்ப்பவாசமே இல்லாம பிறகு என் கணத்துல பிறந்தார் பேயாழ்வார், ஒரு பொய்கையில பிறந்தார் பொய்கை ஆழ்வார், ஒரு துளசி வனத்திலே அவதரித்தாள் ஆண்டாள். இவ்வளவு பெருமை இருக்கல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெரும். தமிழகத்துல தமிழ்நாட்டுல பிறந்தவளும் உண்டு, ஏன் திருவஞ்சிக்களத்துல குலசேகர ஆழ்வார் க்ஷத்திரிய ராஜாவா பிறந்தவரும் உண்டு. எல்லாம் இருக்கிற போது இந்த ஆழ்வார் கள்ளர் குலத்திலே பிறந்தவர். ஆனாலும் நம்ம எல்லாருக்குமாக வேதத்தினுடைய அங்கங்களுக்கு சமமாக 6 பிரபந்தங்களை அருளி உள்ளார். சரணாகதி பலவிடங்களிலே சரணாகதி. எம்பெருமானிடத்துல 10 இடங்கள்ல சரணாகதியை முட்டித்தவர். நம்மாழ்வார் 5 இடம்னா ஒரு 10 இடம். நம்மாழ்வார் எங்கெல்லாம் விவரமா சொல்றாரோ பாசுரங்களே, இந்த ஆழ்வார் அதே தேசத்துக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லுவார். அவர் எங்க விரிவா சொல்லியிருக்காரோ இவர் சுருக்கமா சொல்லுவார். அவர் சுருக்கமா சொன்னா இவர் விரிவா சொல்லுவார். அப்ப 2 பேருக்குமே வேதத்தை ஒருத்தர் எடுத்துட்டார்னா அதனுடைய அங்கங்களுக்கு மற்றொருத்தர் திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வார சேவிக்கணும்னா அவரை திருக்குறையூர்ல போய் சேவிக்கணும். அது ஆச்சரியமான திருமேனி. அந்த திருமேனியிலே ஒரு வடிவழகு. இது மணவாள மாமணிகள் திருக்குறையூருக்கு எழுந்துருளினார். திருக்குறையூர் ஆழ்வாருடைய அவதாரஸ்தலம். இந்த அவதாரஸ்தலத்தை போய் சேவிக்கிறார். சேவிச்சா இது என்னன்னா திருமேனி. ஆழ்வார்களுக்குள்ள ரொம்ப வசீகரமான திருமேனி என்னால் அது திருக்குறையூரிலே எழுந்துருள் இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய திருமேனி. ஆச்சாரியர்களுக்குள்ளே ரொம்ப வசீகரமான திருமேனி என்னால் அது பகவத் ராமானுஜருடைய திருமேனி, சிவபெரும்புதூரிலே இருக்கக்கூடிய திருமேனி. இந்த 2 திருமேனியும் ரொம்ப அந்த ஆழ்வார் அங்க ஆச்சாரியர் போய் சேவிச்சாலும் சரி, இங்க போய் திருமங்கை ஆழ்வாரை சேவிச்சாலும் சரி, நம்மளால அதை விட்டு வர முடியாது, வந்துதான் ஆகணும். என்ன பண்றது? அப்ப அந்த திருமேனியை போய் மணவாள மாமணிகள் சேவித்தார். சேவித்த போது அவர் ஒரு சூர்ணிகை, ரொம்ப ஆச்சரியமான சூர்ணிகை. அது ஆரம்பித்த அனைத்த வேலும் தொழுதகையும் அழுந்திய திருநாமமும் ஓம் என்னவாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பிடித்த காதும் அசைந்த காதுகாப்பும் தாழ்ந்த வலச்செவியும் சரிந்த கழுத்தும் அப்படின்னு அகன்ற மார்பும் திரண்ட தோளும் அல்லிக்கயிறும் ஆச்சரியமான வடிவழக வர்ணித்ததான ஒரு சூழ்நிலை மணவாள மாமணிகள் தெரிவித்துள்ளார். அதுல கடைசியா இதுவோ திருமணங்கொல்லை, இதுவோ திருவரசு, இதுவோ திருமணங்கொல்லை, இதுவோ திருவரசு, இதுதான் திருவரசா, இதுவோ திருவரசு, இதுவோ திருமணங்கொல்லை, இதுவோ திருவரசு, இதுவோ திருமணங்கொல்லை, இதுவோதான் 8 எழுத்துங்கத்து நெடுமாலை 8 எழுத்தும் பறித்த விடம். 8 எழுத்தும் பறித்த இடம் என்ன? திருமணங்கொல்லை. 8 எழுத்தும் பறித்த இடம் இதுதானோ? இதுவோ திருவரசு, இதுவோ திருமணங்கொல்லை, இதுவோ ஈழாடி என்னமோ, இதுவோதான் வெட்டுங்கலியன் மிருட்டு நெடுமாலை 8 எழுத்தும் பறித்த விடம் அப்படின்னு சொல்லி கடைசியா முடிக்கிறார். அந்த வடிவழகு திருமங்கை ஆழ்வாருடைய வடிவழக அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேணும். இப்ப இதுவோ திருவரசு, இதுவோ திருமணங்கொல், இதுவோ திருவரசு, இதுவோ எழிலாளியனோ, இதுவோதான் திருமணங்கொல்லை, இதுவோதான் வெட்டுங்கலியன் மிருட்டி நெடுமாலை பறித்த விடம். நெடுமான்னு சொல்லப்படுகிற எம்பெருமானிடத்திலே 8 எழுத்த பறித்ததான இடம், 8 எழுத்துங்கிற திருமந்திரத்தை பறித்ததான இடம் திருமணங்கொல்லை இதுதானோ அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியமான மங்களாசாசனத்தை பண்ணி அருளினார் மணவாள மாமணி. அப்பேற்பட்ட பெருமகள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. நாராயணாங்கிற திருநாமம் இருக்கே, அதுல சுவாமித்தம் உண்டு, சௌலபியம் உண்டு. அதெல்லாம் எங்க தெரிஞ்சுக்கலாம்? சேஷத்தம் நமக்கு வர வேணும், அடியவன்கிற சேஷத்தம் வர வேணும். இதெல்லாம் எங்க தெரிஞ்சுக்கலாம்? அர்ச்சாவதார விதேசங்களிலே தெரிந்து கொள்ளலாம்.
சரி, குமுதவல்லி நாச்சியார் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பஞ்சசம்ஸ்காரத்தை சேவித்துக் கொள்ள வேணுங்கிறது அந்த அறிவு வர வேணும் இல்லையோ, அதை அவசியமாக சேவித்துக் கொள்ள வேணும் ஒரு ஆச்சாரத்தை நம்ம முன்னிட்டு கொண்டு. சரி, அதை செஞ்சுட்டா போருமா? அதை கிரமமாக அதை ஏற்றுக்கொள்ள வேணாமா? பாகவதர்களுக்கு ததியாராதனம் பண்ண வேணும், அந்த பாகவத தீர்த்தத்தை ஸ்வீகரித்துக் கொள்ள வேணும். சரி, இதெல்லாம் பண்ணிட்டா போருமா அப்படின்னா, திவதேசங்களுக்கு செல்ல வேணும், அங்க போய் சேவிக்க வேணும், ஆழ்வாருடைய பாசுரங்களை ஆங்காங்கே சேவிக்க வேணும். சரி, சேவிச்சா போருமா? ஆங்காங்கு இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கு நம்மாலே இயன்றதான உதவிகளை செய்ய வேணும். இதெல்லாம் பண்ணணும். அந்த திவதேசங்களில கைங்கரியங்கள் நடப்பதற்கு நம்மால ஒரு அணில் பண்ணி தோல்விய கைங்கரியம், அதுதான் சின்ன அணிலாக இருந்து சில கைங்கரியங்களை கிஞ்சித்தாக இருந்து நாம் அந்த கைங்கரியத்தை பண்ணணும். அப்படிலாம் பண்ணி எம்பெருமானிடத்திலே அவனிடத்திலே சரணாகதி பண்ணி பரபக்தி என்பது வரவேணும். பரபக்தி பரஜானமாக, பரஜானம் பரபக்தியாக ஏற்பட்டு ஆழ்வாருடைய திருவடிகளிலே பிராவண்யம் இருக்கணும். இந்த ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர்தான் நரகில் வீழ்வார்கள்னு மணவாள மாமணிகள் தெரிவிக்கிறார். ஆழ்வார்கள் வாழ், அருளிச் செயல் வாழ், தாழ்வாருமில் குறவர்தாம் வாழ், ஏழ்வாருமுய் அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழ், செய்யமறை தன்னுடனே சேர்ந்துன்னு அந்த மணவாள மாமணியுடைய திருவாக்கு. ஆரம்பமும் அதே மணவாள மாமணியை திருவதாரம் பண்ண பெருமாளே பெரியவாச்சான் பிள்ளையாக அவதாரம் பண்ணி, திருமங்கை ஆழ்வாரே நம்பிள்ளையாக அவதாரம் பண்ண ஆச்சாரியனிடத்திலே அருளிச் செயல்களுடைய அத்தனையும் கேட்டு ஸ்புரித்து கொண்டு கிரகித்து கொண்டு அவற்றை அத்தனையும் பட்டோல கொண்டு 4000க்கும் வியாக்கியானம் பண்ண பெருமைங்கிறது பெரியவாச்சான் பிள்ளை. அவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பேரு. கண்ணனம் பெருமான் கீதையை கொடுத்தார், பெரியவாச்சான் பிள்ளையோ 4000க்கும் வியாக்கியானத்தை கொடுத்தார். அப்படிங்கிற வியாக்கியான சக்கரவர்த்திங்கிற பெருமையை பிராட்டியே கொடுத்தாருங்கிற பெருமை வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளைக்கு உண்டு. நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப பெருமை என்ன தெரியுமா? மற்ற சம்பிரதாயத்தை காட்டிலும் வியாக்கியானங்கள்ங்கிற பெருமை தான் இங்க உண்டு. அதை வச்சுட்டு தான் இத்தனை தூரம் பெருக்க பேசிட்டு இருக்கோம். அப்ப அவ்வளவு பெருமை கொடுத்தவர் கண்ணனே அவதரித்தான். வெண்சங்கம் முன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே அந்த பதிகத்துல கடைசி பாசுரம். வெண்சங்கம் முன்னேந்திய கண்ணா, உனக்கு நான் அர்த்தம் சொல்லணுமான்னு கேட்டா திருவங்கை ஆழ்வார், வெண்சங்கம் முன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகி, உனக்கு ஒண்ணு சொல்லணுமா, அர்த்தம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டார். கற்கலாம் கவியின் பொருள் தானே, உனக்கு நான் அர்த்தம் சொல்றேன் கேட்கிறியா, கவியினுடைய பொருளை கேட்கிறாயான்னு கேட்டார். இப்பொழுது வேண்டா, மற்றொரு சமயம் வாய்க்கும் நாமே அவதரிப்போம். அதுதான் நம்பிள்ளையாக, அதாவது பெரியவாச்சான் பிள்ளையாக ஆவணி ரோகிணியிலே திருவதாரம் பண்ணி, நம்பிள்ளை கார்த்திகையிலே திருமங்கை ஆழ்வாரே கலிகமி தாசராக அவதாரம் பண்ணி அர்த்தங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு தானும் 4000க்கு வியாக்கியானம் அருளினாருங்கிற பெருமை இவர்களுக்கு உண்டு. அதனால எத்தனை பேரை யோசனை பண்ண மாட்டேங்குது, பெரியவர்கள் அத்தனை பேரையும் நினைச்சுட்டா தான் ஒரு விஷயமே ஓடுது. நம்மளை பத்தி சொன்னோம்னா ஒரு வினாடி கூட சொல்லி முடிக்க முடியும், அவ்வளவுதான் முடிஞ்சப்படுது, ஒண்ணுமே இல்லை. ஆனா பெரியவர்களை பத்தி, முன்னோர்களையும் பெரியவர்களையும் பகவானையும் அவனுடைய சேட்டதங்களையும் ஆழ்வார்களையும் அவருடைய அருளிச் செயல்களையும் அதற்கு கொடுக்கப்பட்ட வியாக்கியானங்களையும் பேசலாம்னா நாள் போராது, நாழிகை போராது, ஆயுஷு போராது, சிறந்த போராது. அப்பேற்பட்ட பெருமை படைத்ததான் திருமங்கை ஆழ்வார் என்ன, நம்பிள்ளை என்ன, அவர்களுடைய திருவள்ளுவருக்கு பல்லாண்டு 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 கலிவரினே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரிநாதாய கலிவரினே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். ஸ்ரீமதே ரமஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஹரியன் ரொம்ப நல்லா சொன்னீங்க. நமஸ்காரம்.